ஓகே, இப்போ வந்து AS10 ஆரம்பிக்கலாம். AS10 வந்துட்டு ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பேர்ல இல்ல. பிக்ஸட் அசெட் அப்படின்ற பேர்ல தான் இருந்துச்சு. அதே மாதிரி we had a separate standard for depreciation also. ஆமா 6 இருந்துச்சு. அது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இப்போ ஒரே ஸ்டாண்டர்டா மாத்தி பேரையும் மாத்திட்டாங்க. ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் அப்படின்னு மாத்திட்டாங்க. ஸோ PPE அப்படின்னு சொல்லுவாங்க இத. சரி, என்ன அப்ஜெக்டிவ்? To prescribe accounting standards for treatment of property, plant and equipments so that the user will understand more clarity oda. சரியா? So information about spending in PPE, changes in the investment, இது எல்லாத்தையும் எப்படி ட்ரீட் பண்றது அப்படின்னு நம்ம சொல்ல பார்க்க போறோம். ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் என்ன? பேசிக்கலி fixed assets. ஆமா, assets basically fixed asset which is not usually held for sale. It is for purpose of production. சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்? அந்த பிரின்சிபல் எரர்னு நம்ம ஒன்று படிச்சிருப்போம் சின்ன வயசு, ஞாபகம் இருக்கா? எது வந்துட்டு எக்ஸ்பென்சஸ், எது வந்து ஃபிக்ஸ்ட் அசெட்னு பிரிக்காம ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணணுமான்னு பார்க்கணும். இது எக்ஸ்பென்ஸா போடணுமா, இதை ஃபிக்ஸ்ட் அசெட்டா ரெகக்னைஸ் பண்ணணுமா அப்படின்னு பார்க்கணும். ஓகே, எந்த வேல்யூல ரெகக்னைஸ் பண்ணணும்னு பார்க்கணும். இயர் ஆன் இயர் வியர் அண்ட் டியருக்கு டெப்ரிஷன் போடணும். ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்கு. Sir, when some other accounting standards gives specifically for that item, you may leave that item from this standard அப்படின்னு சொல்றாங்க. AS7 மாதிரி. எக்ஸாக்ட்லி. நம்ம AS2க்கு AS7 படிச்சோம். ஓகே, இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா லீசஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது உனக்கு பில்டிங் வந்து நீ லீஸ்ல எடுத்திருக்கன்னு வச்சுக்கோயேன், 99 years லீஸ்க்கு நீ பில்டிங் எடுத்திருக்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட உன் அசெட் தான். ஆனா நீ அதை எப்படி டிஸ்க்ளோஸ் பண்ணணும்ன்றது இந்த ஸ்டாண்டர்ட்ல இல்ல, அந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் அதையும் நீ ஃபிக்ஸ்ட் அசெட் கீழ தான் டிஸ்க்ளோஸ் பண்ணுவ. Even though it is a leasehold building, it will be disclosed under fixed asset in your balance sheet, but it is not dealt with this standard. It is dealt with that standard 19. இதை இப்படி போடுன்னு அவன் சொல்றான். நேத்தி படிச்சோம்ல, ஒர்க் இன் ப்ராக்ரஸ் AS2 தான். ஆனா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அதுவும் இன்வென்ட்ரி தான். ஆனா அந்த இன்வென்ட்ரி AS2 கிடையாது, AS7 படிச்சோம். இது செக்யூரிட்டி. ஆமா, பட் செக்யூரிட்டி வந்து இன்வென்ட்ரியிலே வராது, அது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல தான் வரும். அது கரண்ட் இன்வெஸ்ட், அது வேற டோட்டலா, அதை விட்டுடு. நான் சொல்றது இன்வென்ட்ரிக்குள்ள இருக்கிறதே சொல்றேன் நான். சரியா? நோ சார், இப்போ லீஸ் ஹோல்ட் பில்டிங்க்கு டெப்ரிஷியேஷன் போட முடியுமா? போடலாம் சார். போட்டுதானே ஆகணும். இப்போ அந்த டெப்ரிசியேஷன் AS19 டீல் பண்ணதான்னு கேட்டா இல்ல, டெப்ரிசியேஷன்ற வார்த்தை கிடையாது. ஓகே சார், அது AS10. அது AS10. ரெகக்னிஷனுக்கு go to AS19 even though it is leases, but depreciation come back to AS10. சரியா? This standard is not applicable to biological assets related to agricultural activity, wasting assets including mineral rights, expenditure on exploration. நான் நேத்திக்கு தான் சொன்னேன், அந்த என்ட்ரான்ஸ் கேம்ப் பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்கா? அது அசெட்ஸா ரெகக்னைஸ் பண்ணலாமான்னு கேட்டா பண்ணக்கூடாது. அதெல்லாம் சார்ஜ் ஆஃப் பண்ணி எக்ஸ்பென்ஸ் தூக்கி போடணும். அவங்க பண்ண தப்பு, அது அசெட்ஸா ரெகக்னைஸ் பண்ணதுதான் அப்படின்னு சொன்ன, ஞாபகம் இருக்கா? ஏன்னா அதனால ஃபியூச்சர் எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் ஒன்றும் வராது.
அப்படி வந்தா கூட அது எக்ஸ்பென்ஸ்ல போடணுன்ற மாதிரி தான் சொல்றாங்க. அது சும்மா அசட்ஸ்ல வச்சுக்கிறது அது வந்து தப்பா காட்டும் பேலன்ஸ் ஷீட்ன்ற மாதிரி தான் சொல்றாங்க. இந்த எக்ஸ்ப்ளோரேஷன் ஆக்டிவிட்டிக்கான எக்ஸ்பென்சஸ் எல்லாம் அப்ப போய் காலி பண்ணிடுங்க, அதை கொண்டு போய் அசட்ல வைக்காதீங்க. சார், நான் ஒரு வீடு வாங்குறேன். அந்த வீடு வாங்குறதே வாடகை கூடுறதுக்காக தான். வாடகை கூட்டு அதுல இருந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான். சரியா? நான் ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வாங்குறேன். அதுல ஒரு 50-60 ஷாப்ஸ் இருக்கு, ஸ்பேஸ். அதை நான் வாங்கினதே வாடகை கூட்டுறதுக்காக தான். என் கம்பெனியோட மெயின் வேலையே வாடகை கூட்டு சம்பாதிக்கிறது தான். Can you able to understand? இப்போ இந்த மாதிரி இருக்கிற பில்டிங்ஸ என்னன்னு சொல்லுவாங்க? இன்வென்டரிஸ் மாதிரியா சார்? இல்ல, இந்த மாதிரி இருக்கிற பில்டிங் இஸ் கால்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. என்னது? இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி. சோ இந்த மாதிரி இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிய AS 10 டீல் பண்ணுதான்னு கேட்டா அவங்க சொல்றாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி defined in AS 30 should be set AS 13 should be accounted for only accordance with cost model prescribed under this standard அப்படின்றாங்க. அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டின்றது AS 13 இருந்தாலும் அதை எப்படி ரெகக்னைஸ் பண்ணணும்ன்றத இங்க இருந்து எடுத்துக்கங்கன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே சார். சரியா? Definition of property, plant and equipment. There are two conditions to be satisfied for tangible item to be property, plant and equipment. Tangible item உங்களுக்கு தெரியும், தொட்டு பார்க்கக்கூடிய ஐட்டம். ஓகே, intangibles இந்த ஸ்டாண்டர்ட்ல டீல் பண்ணல, 26ல டீல் பண்றாங்க. இது 10 வந்துட்டு only tangible items டீல் பண்றாங்க. Condition 1, the assets used in the production. இதுதான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்டே சொன்னேன். அது வந்து held for sale இருக்க கூடாது. It should be used in the production, or it can be rented. யாருக்காவது நம்ம யூஸ் பண்ண கொடுக்கலாம். Or it can be used for administrative purpose. நீங்க ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ணல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் பில்டிங் ஒன்று இருக்கு, ஃபேக்டரி பில்டிங் ஒன்று இருக்கு. ஃபேக்டரி பில்டிங் எதுக்கு யூஸ் பண்றீங்க? ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்றீங்க. ஆஃபீஸ் பில்டிங் எதுக்கு யூஸ் பண்றீங்க? ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு யூஸ் பண்றீங்க. எஸ் சார். ஓகே, மேபி இன்னொரு பில்டிங் கூட இருக்கலாம், அது நீங்க ரெண்ட் கூட விட்டு காசு சம்பாதிக்கலாம். சரியா? கண்டிஷன் நம்பர் 2, PPE the assets used for more than 12 months ன்னு போட்டிருக்காங்க. expected to be used for more than 12 months. அப்படின்னா செல்போனை நான் கேபிட்டலைஸ் பண்ணணுமா, செல்போனை நான் P&L கொண்டு போகணுமா, செல்போனை நான் ஃபிக்ஸட் அசெட்ல கொண்டு போகணுமா? கேபிட்டலைசேஷன் சார். Sir, if you think your cell phone will be used for more than 12 months, அதான் ஆன்சர். ஓகே. டிபெண்ட்ஸ். டிபெண்ட்ஸ். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பசஸ்னா என்ன அப்படின்னு போட்டிருக்கான். The term administrative purposes has been used in wider sense to include all business purposes. Thus, property, plant and equipment would include assets used for selling, distribution, finance, accounting, personnel and other functions of the enterprise. அப்படின்னா அர்த்தம், இப்போ நீங்க ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்ல உட்காந்துருக்கீங்க. அந்த பில்டிங்ல ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் ஆகுதா? இல்ல. ஆனா அந்த பில்டிங்ல இருந்து தான் சேல்ஸ் வேலைகள் நடக்குது, ஃபினான்ஸ் அண்ட் அக்கௌண்டிங் வேலைகள் நடக்குது. ஓகே, HR அது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது. சரியா? Items of PPE may also be acquired for safety and environmental reasons. ப்ரொடக்ஷனுக்கே யூஸ் பண்ணலாம் கூட, சேஃப்டிக்காக வாங்கி வச்சுக்கிறது கூட PPE-ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் ஒரு 50 வாங்கியிருக்கீங்க. ஓகே, அது எதுல கொண்டு வரணும்ன்றாங்க? PPE. ஆமா. கம்பெனி பூரா வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர் இன்ஸ்டால் பண்றீங்க, நிறைய செலவு பண்ணி, லட்சக்கணக்கான செலவு பண்ணி இன்ஸ்டால் பண்றீங்க, அதுவும் எதுல வரணும்? PPE. ஆமா, புரிஞ்சுதா? Yes sir. The acquisition of PPE, although not directly increasing the future economic benefits of the particular existing item of the PPE, may be necessary for an enterprise to obtain the future economic benefits from its other assets. Such items of PPE qualify for recognition as assets
because they enable an enterprise to derive future economic benefits from related assets in excess of what could be derived from those items not been acquired. அப்படின்னா அந்த அசெட்ஸ்னாலேயே தனித்துவமா ரெவென்யூ கொண்டு வர முடியலனா கூட அது இருக்கிறதுனாலதான் இன்னொரு அசெட்ஸ்னால ரெவென்யூ கொண்டு வர முடியுது, ப்ரொடக்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியுதுன்னா கூட இதை நீ கேபிட்டலைஸ் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. A chemical manufacturer, example, a chemical manufacturer may install new chemical handling process to comply with economic requirements for the production and storage of dangerous chemicals. Related plant enhancements are recognized as an assets because without them the enterprise is unable to manufacture and sell chemicals. இப்போ சாயப்பட்டறைன்னு ஒண்ணு இருந்தது திருப்பூர்ல. சாயப்பட்டறை கேள்விப்பட்டிருப்ப. இந்த டையிங் யூனிட்னு வாங்க. உன் ட்ரெஸ்ஸுக்கு ஒரு கலர் இருக்குல்ல, அந்த ட்ரெஸ் எப்படி அந்த கலருக்கு வருது? காட்டனே அந்த கலர்ல கிடையாது, கரெக்டா? பிளாக் கலர்ல ப்ளூ கலர்ல இருக்குது. சோ டையிங், they will டை, அந்த அந்த கலர் அடிக்கணும், அது பேர் டையிங் யூனிட்னு பேர். இப்போ அதனால நிறைய பொல்யூஷன் வருமா வராதா? வரும் சார். ஆமா, அதனால நிறைய பொல்யூஷன் வரும் அந்த டையிங் யூனிட்னால. அப்போ அவங்க சில விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணணும் so that pollution control ஆகும். So pollution controlled equipments, though it is not directly involved in production process, it is also allied items. Okay, so it should also recognized as property, plant and equipment. Can you able to understand? Yes sir. அப்ப environmental purpose க்கும் அப்புறம் pollution control purpose க்கும் யூஸ் பண்றது நம்ம PPE தான். ஆமா ஆமா ஆமா. So அந்த safety and environment reason சொல்றல அது சொல்றேன். The resulting carrying amount of such an assets and related assets is reviewed for impairment under AS 28. அப்படின்னா இப்ப நம்ம நார்மலா AS 10ல டெப்ரிசியேஷன் போடுறோம். ஆனா அந்த அசெட்ஸ்னால இனிமே யூஸே இல்லைன்னு ஒரு நாள் வந்துடும் திடீர்னு. ஆனா அந்த அசெட்ஸ்க்கு ஆஸ் பர் பிபிஇல வேல்யூ இருக்குது. ஒரு விஷயம் நான் வாங்குறேன், அந்த விஷயம் 10 வருஷம் யூஸ் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன், அதனால 10% டெப்ரிசியேஷன் நான் போடுறேன். ஆனா 3வது வருஷத்துலயே டெக்னாலஜி எல்லாம் பயங்கரமா வளர்ந்து எங்கேயோ போயிட்டோம். இப்போ இந்த அசெட்ஸ்னால பிரயோஜனமே கிடையாது. ஓகே, இப்போ இந்த வேல்யூ, அதாவது இன்னும் 7 வருஷம் இந்த அசெட்ஸ் வரும்னு நினைச்சிட்டு அந்த வேல்யூ கேரி பண்றேன்ல, அந்த வேல்யூவும் பிரயோஜனமே கிடையாது. அப்படின்னும் போது அந்த அசெட்ஸ் நான் ஜீரோ பண்றத தவிர வேற வழியே கிடையாது. ஆனா ஆக்சுவலி அதோட யூஸ்ஃபுல் லைஃப் வந்துட்டு 10 வருஷம் நான் வாங்கும்போது. புரிஞ்சுதா இல்லையா? அப்போ அந்த 7 வருஷம் இருக்கிற அந்த வேல்யூவை இன்னைக்கே ஜீரோ பண்ற மத்தியா, அது பேர் இம்பேர்மெண்ட். ஓகே சார். அது வந்து AS 28. ஆமா, அது வந்து AS 28 டீல் பண்ணுது. அதர் டெஃபினிஷன் நம்ம மேல படிச்சோம். இந்த பயாலஜிக்கல் அசெட்ஸ்னா என்ன சார் அப்படின்னு நீ கேட்டிருக்கணும், நீ விட்டுட்ட. ஓகே, அன்னைக்கு சொன்னீங்களே சார். ஆமா, அந்த கேட்டில் எல்லாம் சொன்ன தெரியுமா, பசுமாடு. அது இன்வென்டரியில பார்த்தா அங்கேயும் எடுத்துக்க மாட்டேன்றான், பிசிக்ஸ்ல பார்த்தா இங்கேயும் எடுத்துக்க மாட்டேன்றான். அப்ப எவன் தான் அவன் எடுத்துப்பானே தெரியல. அதனால என்ன சொல்றாங்க, நீங்களே அக்கௌண்டிங் பாலிசி எழுதிக்கங்க. புரிஞ்சுதா இல்லையா? சார் இந்த இடத்துல அங்கங்க அந்த பியரர் பிளான்ட் ஒன்று வருது. வாட் இஸ் பியரர் பிளான்ட்? சார் பேரர் பிளான்ட் ஒன்று வருது பாத்தியா இந்த இடத்துல அங்கங்க? அப்பனா என்ன பிளான்ட்டா சார்? அந்த அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டிக்காக they will use சாம்பிளிங் போட்டு கொஞ்சம் வளர விடுவாங்க. ஓகே, அதுதான். இது AS 10ல கவர் ஆகுதுல? பேரர் பிளான்ட் AS 10ல கவர் ஆகுது சார்? இங்க போட்டிருப்பான் பாரு, பேரர் பிளான்ட் கவர் ஆகாது, ஆனா அதுல சில விஷயங்கள் கவர் ஆகும்னு போட்டிருப்பான். அதாவது biological assets other than bearer plants is not covered under AS 10 ன்னு போட்டிருக்கான். புரிஞ்சுதா? இப்போ இங்க வா, கீழே வரலாம். பயாலஜிக்கல் அசெட்ஸ்ல
கவர் ஆகாத விஷயம் லிவிங் அனிமல், கேட்டில். அதே பயாலஜிக்கல் அசெட்ஸ்ல பேரர் பிளான்ஸ கவர் பண்றாங்க. பிகாஸ் அது என்ன யூஸ் பண்றாங்க, அதை யூஸ் பண்ணி தான் ப்ரொடக்ஷன்ஸ் நடக்குது. அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோயேன். ஒரு பெரிய கம்பெனி இந்த பேரர் பிளான்ஸை யூஸ் பண்ணி தான் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் பண்றாங்க. அந்த பேரர் பிளான்ட் விச் இஸ் யூஸ்ட் ஃபார் மோர் தென் 12 monthsன்ற போது அது என்ன பண்ணலாமா, கேபிட்டலைஸ் பண்ணலாம். PPI பண்ணலாம், PPI கன்சிடர் பண்ணலாம். இதே அது யூஸ் பண்ண முடியாத நிலைமையில இருந்ததுன்னா பண்ண முடியாது. எஸ். சார் இப்போ இத பத்தி நான் இன்னும் ரொம்ப கரெக்டான டெஃபினேஷன் படிக்கணும்னா நம்ம கூகுள் பண்ணி இன்னும் சூப்பரா பார்க்கலாம். ஒரு நிமிஷம் வரேன். When bearer plants are no longer used to bear produce, they might be cut down. Cut down நீங்க ஒரு வார்த்தை போடுறோம். அப்போ நான் சொன்ன வார்த்தைகளுக்கு கொஞ்சம் மாறுபடுது. ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த பேரர் பிளான்ட பத்தி ஏதோ சொன்னேன்ல, அது மனசுல அழிச்சு இப்ப நான் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து பேரர் பிளான்ட பத்தி சொல்றேன். பேரர் பிளான்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு. என்னன்னா, அது வந்து அதுல இருந்து அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் நீ எடுக்கணும். புரிஞ்சுதா? அட் த சேம் டைம் உனக்கு ஒரு வருஷத்துக்கு மேல அது யூஸ்ஃபுல்லா இருக்கணும். மோர் தென் 1 year உனக்கு அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கணும். மூணாவது, அத நீ ஒரு காலத்துல வித்துடலாம் அப்படின்ற ஆப்ஷனும் அது உனக்கு கொடுக்கணும். அந்த ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணது வித்துடலாம். ஆமா, ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம். சோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு மாங்காய் மரம். அந்த மாங்காய் மரம் வந்து வருஷம் மாங்காய் தரும். மோர் தென் 1 year மாங்காய் தரும். பிளஸ் ஒரு 6 வருஷம் கழிச்சு 7 வருஷம் கழிச்சோ அதை நீ கட் பண்ணி விற்கவும் செய்யலாம். இப்படி இருந்ததுன்னா அது பேரர் பிளான்ட். இது மாதிரி தாவரங்கள் மாதிரி வரேன், ஒண்ணு நான் சொல்றேன். இதே நீ வந்து ரைஸ், பேடி, வீட்லாம் வைக்கிறேன்னு வச்சுக்கோயேன், அது என்ன பண்ற, ஃபுல்லா அப்ரூட் பண்ணிடுற. அது மோர் தென் 1 year கிடையாது. இதே நீ ரப்பர் ட்ரீ எடுத்துக்கோ. ரப்பர் ட்ரீ வந்து வருஷம் லேட்டக்ஸ் தரும். ஓவர பீரியட்ல லேட்டக்ஸ்ன்றது அந்த பால்னு சொல்லுவாங்கல்ல, மோர் தென் 1 year தரும். ஒரு 3-4 வருஷத்துக்கு அப்புறம் தராது. அப்படி என்ன பண்ணுவ, அதை கட் பண்ணி நார்மலா வுட் மாதிரி வித்துருவ. மிச்சதெல்லாம் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் வாழை மரம் நான் வளர்க்குறேன். அது மோர் தென் 1 yearலாம் இருக்காது. உடனே நான் அதை வெட்டிடுறேன். அப்ப அது பேரர் பிளான்ட் வராது. இதே நான் கோகனட் ட்ரீய பேரர் பிளான்ட்னு சொல்லலாம். ஏன்னா வருஷம் அது எனக்கு கோகனட் தரும், மோர் தென் 1 year தரும். ரொம்ப வருஷம் கழிச்சு அதை நான் வெட்டி விற்பேன். அப்ப அது பேரர் பிளான்ட். ஓகே சார், இப்போ நான் காய்கறி எல்லாம் போடுறேன்னு வச்சுக்கோயேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உருளைக்கிழங்கு. ஓகே, உருளைக்கிழங்குலாம் அப்பவே எடுத்துருவோம். சோ அப்ப அது அக்ரிகல்ச்சர்ல வரும், அது பேரர் பிளான்ட்ல வராது. ஓகே, இதே செடி எல்லாம் எடுத்துக்கோ. நிறைய செடி, தக்காளி கொடுக்குது அது மாதிரி வச்சுக்கோயேன். தக்காளி செடி எல்லாம் போடுறான்னு வச்சுக்கோயேன். தக்காளி செடிகிட்ட எல்லாம் இந்த விஷயத்த பாரு, மோர் தென் 1 year இருக்குமா? இருக்கும். அங்கேருந்து பிளக் பண்ணி எடுத்துட்டு இருப்போமா? ஆமா, எடுத்துட்டு இருப்போம். டீ இலைகள் வந்து மோர் தென் 1 year கொடுக்குமா? கொடுக்கும். பிளக் பண்ணி எடுத்துட்டு இருக்கோமா? எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அது பிளான்ட், பேரர் பிளான்ட். புரிஞ்சுதா? சோ ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன், வெட்டி எடுத்துட்டேன் அப்படின்ற பட்சத்துல ஹார்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம மொத்தமாவே எடுத்துருவோம். மொத்தமாவே எடுத்துட்டோம்னா அப்ப என்னது, அப்ப அது வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் அது பேரர் பிளான்ட் கிடையாது. புரிஞ்சுதா இல்லையா? இதுவே மரம் அதுல இருந்து வர பழம் அதெல்லாம் எடுத்துட்டோம். ஆமா, மரம் மட்டும் நான் பேரர் பிளான்ட் சொல்ல முடியாது. அது அந்த மரம் வந்து எனக்கு வருஷம் அதுல இருந்து ஏதோ பெனிஃபிட் வரணும், எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் வரணும்.
பிளஸ் அது மோர் தென் 1 இயர் இருக்கணும், பிளஸ் இட் ஹாஸ் அ ரிமோட் லைக்லிஹுட் ஆஃப் பீயிங் சோல்டு. அப்படின்னா அர்த்தம் அது இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அதை நான் வெட்டி வித்துருவேன் அப்படின்றதும் அர்த்தம். வெட்டி விற்கிறதுக்காகவே நான் அதை வளர்க்கல, நல்லா புரிஞ்சுக்கோ. ஓகே சார். நான் வளர்க்கறது வேற ஒரு விஷயத்துக்காக. ரிமோட் லைக்லிஹுட் என்ன அர்த்தம், வெட்டியும் விற்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஓகே. சோ இந்த ரைஸ், வீட், பேடி எல்லாம் என்னது, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன், பட் இட் இஸ் நாட் a bearer plant. Understood? Yes sir. சார் இப்போ டிம்பர் இருக்குல்ல, அது டிம்பர் எதுக்காக நான் வளர்க்குறேன்? டிம்பர் தெரியலையே சார். நீ தான் சொல்லணும் டிம்பர் எதுக்காக நான் வளர்க்குறேன்ட்டு. அது உனக்கு மாசம் மாசம் வருஷம் வருஷம் ஏதாவது தருதா காய்கறிகள்லாம்? சார் அதை பத்தி எனக்கு தெரியாது, அதனால சார் கேக்குறேன். சோ அவன் என்ன சொல்றான், ஆக்சுவலி அது மோர் தென் 1 இயர் வருது இல்ல, ஆனா அட் த சேம் டைம் அதனால உனக்கு மாசம் மாசம் எதுவுமே வரல. அப்போ மேங்கோ ட்ரீ அப்படியே இல்லையே, மேங்கோ ட்ரீ உனக்கு வந்து வருஷத்துக்கு ஒரு வருஷமும் சீசன்ல நிறைய மேங்கோஸ் தருதே. ஆனா மந்த்லி அது மாதிரி இல்ல. மந்த்லி விட்டுடு, உனக்கு சீசன்ல வருதா இல்லையா? ஓகே சரி, டிம்பருக்கு சீசன் சொல்லுப்பா. டிம்பர் மரத்துல இருந்து நான் இந்த இலைகள்லாம் வச்சு ஏதோ பண்ணேன், இந்த காய்கறி வச்சு ஏதோ பண்ணேன்னு சொல்லு. புரிஞ்சுதா இல்லையா? ஓகே சார். பட் ஆனா இது ஒரு நல்ல சந்தேகம் தான், டிம்பர் வந்து பேரர் பிளான்டா இல்லையான்ட்டு. ஒரு நிமிஷம். டிம்பர் வந்து பயாலஜிக்கல் அசெட்ஸ் அப்படின்ற கிளாசிபிகேஷன்ல வருது, சரியா? மேங்கோ ட்ரீன்றது தான் பேரர் பிளான்ட்ன்ற கிளாசிபிகேஷன்ல வருது. புரிஞ்சுதா நான் சொல்றது? ஓகே. இல்ல 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 சரி, வர சாரி 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 சரி. டிம்பர்ன்றது பயாலஜிக்கல் அசெட்ஸ் கிளாசிபிகேஷன்ல வருது. அட் த சேம் டைம் அது பேரர் பிளான்ட்லயும் வருது. பயாலஜிக்கல் அசெட்ஸ் ஹைஃபன் பேரர் பிளான்ட்ல வருது. எதெல்லாம் இந்த மாதிரி வருதுன்னு பார்த்தோம்னா, ஷீப் கூட இந்த மாதிரி தான் வருது. ஷீப் இருக்குல்ல, செம்மறி ஆடு, அது பயாலஜிக்கல் அசெட் தான். அட் த சேம் டைம் அது என்ன பண்ணுது, உனக்கு உள் தருதா வருஷம் வருஷம்? எஸ் சார். மோர் தென் 1 இயர் தருதா? தரும். எண்ட் ஆஃப் த டே ஏதோ ஒரு நாள்ல அது நீ கசாப் கடைக்கு அனுப்பிச்சிடுவ. ஓகேவா? இது மாடு. ஓகே, அவன் மாடை கூட பயாலஜிக்கல் அசெட்ஸ்ல கொண்டு வரான். அதுக்கப்புறம் டொபாக்கோ பிளான்ட், டீ புஷஸ், கிரேப் வைன், ரப்பர் ட்ரீ, இது எல்லாத்தையுமே அவன் பயாலஜிக்கல் அசெட்ஸ் கிளாசிபிகேஷன்ல கொண்டு வரான். புரிஞ்சுதா நான் சொல்றது உனக்கு? எஸ் சார். எதெல்லாம் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொன்னான்னா, அந்த டீ இலைகள் இருக்குல்ல, பிக்டு லீஃப், அத வந்து அவன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் சொல்றான். புரிஞ்சுதா? எஸ் சார். இப்போ நம்ம கதைக்கு வருவோம். வாட் ஆர் நாட் பேரர் பிளான்ஸ்? இப்ப நம்ம சொல்லி கொடுத்தது அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ்னா என்னன்றத படிச்சிட்டோம். இங்க வாட் ஆர் நாட் பேரர் பிளான்ஸ் அப்படின்றத படிக்கிறோம். The plant cultivated to be harvested as agriculture produce. For example, வாழை மரத்தை கூட நீ எடுத்துக்கலாம். ஓகே, வாழை மரத்தை மொத்தமா வெட்டி வித்துருவாங்க. Plant cultivated and harvested as agriculture produce. சார் அது பனானா தருமே சார், எவ்வளவு தடவை தரும்? ஒரு வாழை மரம் எவ்வளவு வருஷம் பனானா தரும்? ஒருவேளை அது ஒரே வருஷம் தான் தரும்னு வச்சுக்கிட்டா, அதுக்கப்புறம் அந்த வாழை மரத்தை நம்ம வெட்டியே வித்துருவோம். ஓகே, அது லாங் டேர்முக்கு அப்ளிகபிள் கிடையாதுன்னு வச்சுக்கோ. Plants cultivated to produce agriculture products and harvest and sell the plant as agriculture produce. அதாவது இந்த இதுல அந்த பனானா வந்துரும். Plant cultivated to produce agriculture produce அப்படின்னா அர்த்தம், பனானா தான் agriculture produce and harvest and sell as agriculture products.
அப்படியே அதை வெட்டி வித்துருவோம். சரியா? இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு அவன் என்ன சொல்றான்னா, டிம்பர் தான் அவன் சொல்ல வரான். டிம்பர் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல வருது. பிளான்ட் கல்டிவேட்டட் டு பி ஹார்வெஸ்டட் as agriculture produce. டிம்பர் எதுக்காக வளர்க்குறோம்? வளர்க்கறதே வெட்டி விற்கிறதுக்காக தான். எஸ் சார். ஓகே, இந்த செகண்ட் எக்ஸாம்பிள்ல வாழை மரம் வச்சுக்கோ. தேர்ட் எக்ஸாம்பிள்ல ரைஸ் அண்ட் வீட் வச்சுக்கோ. ஓகே. சரியா? these are not bearer plant, even though it is biological assets. so அப்ப biological assets அப்படின்றது ஒரு விஷயம், அதுல பேரர் பிளான்ட்டா இல்லையான்றது இன்னொரு விஷயம். புரிஞ்சுதா இல்லையா? இது ஏன் எனக்கு இவ்வளவு சொதப்புதுன்னா, ஏன்னா நான் படிச்சு வரும்போது, நான் உங்க வயசுல இருந்து படிக்கும் போது AS 10 இதெல்லாம் இல்லவே இல்லடா, இதெல்லாம் இல்லவே இல்லடா. இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளே இல்லடா. பயாலஜிக்கல் பிளான்ட்டும் கிடையாது, இதுவும் கிடையாது, அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் கிடையாது. நல்லா அந்த மாதிரிலாம் படிச்சதே கிடையாது. ஓகே, இப்ப பார்த்தாதான் என்னடா இது நமக்கு இவ்வளவு தடுமாறுதுன்னு பார்த்தேன். தடுமாறினாலும் ஒரு நல்ல அறிவு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒரு விஷயம். Agricultural activity is the management of enterprises of biological transformation and harvest of biological assets for sale, for conversion into agriculture produce into additional biological assets. இதெல்லாம் agricultural activity ன்றாங்க. சரி, ஓகே. Recognition criteria for PPE. The cost of an item should be recognized as asset only if it is probable that future economic benefit association with the items will flow to the enterprise. Okay, அதாவது future economic benefits இந்த விஷயத்தினால வரும். The cost of the items is measurably rarely. அதாவது ஒரு மாதிரி ரிலையபிளா உன்னால அந்த காஸ்ட்டை மெஷர் பண்ண முடியும். It may be appropriate to aggregate individually insignificant items such as mold, tools, dyes, and apply the criteria to aggregate value. An enterprise may decide to expense an item which could otherwise have been included in PPE because the amount of expenditure is not material. Sir, இப்போ mold இருக்குல்ல, இப்போ இந்த பாட்டில் இந்த ஷேப்ல இருக்குன்னா அது காரணம் என்ன? மோல்ட். இந்த பாட்டிலோட மோல்ட். சோ இந்த மோல்ட்ஸ், டூல்ஸ், டைஸ் எல்லாம் நான் வந்து ஃபிக்ஸ்டு செட்டா கிளாசிஃபை பண்ணலாமா? ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மென்ட்டா கிளாசிஃபை பண்ணலாமா? இண்டிவிஜுவலா அது இன்சிக்னிஃபிகன்ட் ஐட்டமா இருக்கிறதுனால நான் அந்த மோல்டு தனியா கிளாசிஃபை பண்ண மாட்டேன். ஆனா மோல்டு, டூல்ஸ் அண்ட் டைல்ஸ்னு சொல்லிட்டு டோட்டலா கேபிடலைஸ் பண்ணிடுவேன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம். ஓகேவா? ஆர் அது ரொம்ப இம்மெட்டீரியலா இருக்குன்னு வச்சுக்கோயேன், அதை நான் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் பண்ணிடுவேன். ஓகே சார். When do we apply above criteria for recognition? An enterprise evaluates the recognition all cost of PPE at the time when they incurred. So நான் காஸ்ட் இன்கர் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நான் கார் வாங்கியிருந்தேன்டா, ஒரு கார் வாங்கி 10 வருஷமா யூஸ் பண்ண இருக்கேன், 4 டயரும் தேஞ்சு போச்சு. ஓகே, இப்போ நான் டயர் மாத்திரன்னு வச்சுக்கோ. இப்போ நான் அதை கேபிடலைஸ் பண்ணணுமா, கேபிடலைஸ் பண்ணக்கூடாதா? ரெவென்யூ சார், கேபிடலைஸ் பண்ணக்கூடாது சார். அதுதான் இங்க கேள்வி, ரெகக்னைஸ் பண்ணலாமா கூடாதான்றதுதான். கார் வாங்குறேன், இனிஷியலா நான் கார் வாங்குறேன், அப்ப கேபிடலைஸ் பண்ணுவேனா? அப்படி அதான் அப்ப பாரு, அந்த செலவு அப்ப பாரு, அது செலவு தானே. கார் வாங்குறதுன்றது ஒரு செலவு, அது அன்னைக்கு பாரு. அதே மாதிரி சப்சிக்வெண்டாவும் பாரு. ஒருவேளை நான் ஒரு எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் கார் வாங்குறேன், ஈவின்னு சொல்லக்கூடிய கார் வாங்குறேன். எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் கார்ல வாங்கி 2.5 வருஷத்துல பேட்டரி போயிடுச்சு. இப்ப நான் பேட்டரிய புதுசா வாங்கி போடுறேன், இப்ப நான் அதை கேபிடலைஸ் பண்ணணுமா? பண்ணுங்க சார், ஏன்னா அது ரொம்ப 1 வருஷத்துக்கு மேல யூஸ் ஆகுங்க. இப்போ நார்மல் கார் இருக்குல்ல, நார்மல் பெட்ரோல் கார்ல ஒரு பேட்டரி போயிடுச்சு, இப்ப நான் பேட்டரி பாத்துறேன், இப்ப நான் கேபிடலைஸ் பண்ணணுமா? இப்போ அது ரிப்பேர்ஸ். இப்போ அது ரிப்பேர்ஸ் தான் சார். ஏன் அப்போ அதுல மட்டும் கேபிடலைஸ் பண்ணனும், ஏன் இதுல மட்டும் எக்ஸ்பென்ஸ் ஆஃப் பண்ணனும்? ஏன்னா அதுதான் அது மெயினே அதுதான் சார். அது மெயின் பேட்டரி. அது இல்லாம அந்த வண்டியே ஓடாது சார். ஓகேவா? So whether it enhance the value of the assets, sir, whether it enhance the useful life of the assets, yes sir, then it can be capitalized.
even though the expenses have been made subsequently, it can be capitalized. புரிஞ்சுதா இல்லையா? எஸ் சார். இப்போ நான் கார் முதல்ல வாங்கும்போது பேட்டரி இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் இப்ப நார்மல் கார், பெட்ரோல் கார் எடுத்துக்கலாம். பெட்ரோல் கார் நான் முதல்ல வாங்கும்போது பேட்டரி இருந்துச்சா? எஸ் சார். அந்த பேட்டரிய நான் சேர்த்து தான் கேபிட்டலைஸ் பண்ணனா? எஸ் சார். அந்த பேட்டரி காஸ்ட் ஒரு 15,000 ரூபாய் இருந்திருக்கும்னு வெச்சுக்கோ. அத நான் சேர்த்து தானே கேபிட்டலைஸ் பண்ணிருக்கேன். எஸ் சார். பட் அது ஒரு மெயின் அசெட்டே இல்லையே. அது இனிஷியலா நம்ம வாங்குறோம்ல, அப்போ அது கேபிட்டலைஸ் தான. சோ இனிஷியலா நான் வாங்கும்போது ஓகே, total cost of the asset will be capitalized and subsequent expenses made for maintenance of the assets should not be capitalized. ஓகே சார். சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ் மாத்துறது, கண்ணாடி சைடுல மாத்துறது, அதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ண முடியாது. சார், ஒருவேளை நான் ரொம்ப பெரிய விஷயம் ஒண்ணு வாங்குறேன், அத பிரிச்சு கேபிட்டலைஸ் பண்ண முடியுமா? எக்ஸாம்பிள், நான் ஒரு கார் வாங்குறேன், அடிஷனலா ஒரு பேட்டரி வாங்குறேன். அந்த பேட்டரி மட்டும் தனியா கேபிட்டலைஸ் பண்ண முடியுமா? கார் கூட சேர்க்காம? இந்த மாதிரிலாம் கேள்வி வரலாம். அதாவது ஒரே அசட்டையே பிரிச்சு கேபிட்டலைஸ் பண்ண முடியுமா? புரிஞ்சுதா இல்லையா? அதுக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டாண்டர்ட்ல ஒரு வழி இருக்கணும். ஏன்னா சில அசட்ஸ்லாம் அப்படி அமையும். ஏன்னா அதை சேர்த்து யூஸ் பண்ணலாம், பிரிச்சு யூஸ் பண்ணலான்ற மாதிரி எல்லாம் இருக்கும். இன்டீரியர்ஸ்லாம் பிரிச்சு யூஸ் பண்ற மாதிரி கூட இருக்கலாம். அது மாதிரி क्वेश्चंसலாம் இருக்குது சார். இருக்கா? எஸ் சார். பாத்தியா, நான் நினைக்கிறதெல்லாம் நடக்குது பாரு. நான் இதெல்லாம் முன்ன பின்ன இதை சொல்லுவேன், செட்டாதான் தெரியும் சுடுகாடுன்னு. அது மாதிரி இதெல்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது. நீ உன்னை எப்ப பாக்குறனோ அப்பதான் இந்த பேப்பரை நான் ஓபன் பண்ணுவேன். ஏன்னா அவ்வளவு வேலைகள் இருக்கு, இதெல்லாம் படிக்கிறதுக்குலாம் டைம் இல்லை. நான் ஒருவேளை நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் படிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் உனக்கு நான் ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங்ஸ் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் நடக்கும்போது ஃபுல்லா படிச்சுட்டு நோட்ஸ் எடுத்து தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அப்பதான் எனக்கு ரொம்ப டைம் ஆச்சு. எனக்கு ஒரு 40 பேஜ் படிக்கிறதுக்கு எனக்கு 2-3 ஹவர் ஆச்சு. அதுக்கப்புறம் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகுது. அப்ப நினைச்சேன், ஐயோ 6 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு எல்லாம் இந்த சப்ஜெக்ட் நம்மளுது கிடையாது. ஃபியூச்சர்ல நான் இதுதான் எடுக்க போறேன்னா 6 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்றதுல அர்த்தம் இருக்குது. ஓகே, நான் சும்மா உனக்கா ஜாலியா எடுத்துன்னு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் அக்கௌண்டிங் கஷ்டம், அக்கௌண்டிங் கஷ்டம் சுத்தி எல்லாம் நீ புலம்பிட்டு இருந்தா, அக்கௌண்டிங் கஷ்டமா இருக்கு, அக்கௌண்டிங் கஷ்டமா இருக்குன்ட்டு. ஆனா கிளாஸ் எடுக்கிற வாடானா ஒரு பையன் வர மாட்டான். கஷ்டப்பட்டு ஃபெயில் ஆவாங்களே தவிர கஷ்டப்பட்டு படிக்க மாட்டாங்க. இப்போ ஒரு மெசேஜ் போடுவோம் சார். இப்போ ஒரு மெசேஜ் போட்டு விட்டோம். அவங்களுக்கு விருப்பம் இல்லடா, நம்ம ஏன்டா அவங்கள அழ விடணும்? லக்ஷாவே நேற்று 7 மணிக்கு எதனால வந்தா, இல்லைன்னா வந்திருக்க மாட்டா. நான் படிக்கலன்னு சொல்ல வரல, அந்த நாலேஜ் தர்ஸ்ட் இல்லைன்னு சொல்ல வரேன். புரிஞ்சுதா இல்லையா? 4 மணிக்கு ஏஞ்சி நான் கிளாஸ் எடுக்கணும்னு வரேன். அடுத்தது நான் எனக்கு ஆபீஸ் போகணும், அடுத்தது நான் இன்னைக்கு வெளிநாடு கிளம்புறேன், ஊருக்கு போகணும், அதுக்கு ரெடி பண்ணணும். பட் எல்லா இருந்தாலும் I have thirst to teach. ஒரு சூப்பரான ஒரு வார்த்தை இருக்குடா வாழ்க்கையில. If you want to empower yourself, you should empower others. இத தமிழ்ல சொல்ல போனா ஊராம்புள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் புள்ள தானே வளரும்ன்றதுதான். ஆக்சுவலி இந்த இடத்துல நான் புள்ளன்னு சொல்றத நான் நாலேஜ்னு சொல்றேன். If I share the knowledge with others, I will get more knowledge. சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. எனக்கு ப்ராப்பர்ட்டி பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் ஸ்டாண்டர்ட் பத்தி தெரியாது. எனக்கு பயாலஜிக்கல் அசெட்ஸ்னா என்னன்னே தெரியாது. எனக்கு பியரர் பிளான்ட்னா என்னன்னே தெரியாது. இப்ப நான் உனக்கு சொல்லி கொடுக்கும் போது நான் கத்துக்கிட்டேனா இல்லையா? சிம்பிள். இனிமே எனக்கு அது தெரியாம இருக்குமா? அவ்வளவுதான். இனிமே நான் பூந்து விளையாடுவேன். ஏன்னா நான் பார்த்த கம்பெனிஸ்ல இது வரைக்கும் நான் ஆடிட் பாக்குற கம்பெனிஸ்ல இந்த விஷயங்கள் வந்ததே இல்லை. மேபி ஆண்டவன் என்ன பண்ணுவான், ஒரு மாசம் கழிச்சோ 2 மாசம் கழிச்சோ அந்த ஆடிட் எனக்கு கொடுப்பான் அந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸ்க்கு. அப்போ அதுக்காக தான் இன்னைக்கு என்ன கிளாஸ் எடுக்க வைக்கிறான். அதுக்காக தான் இன்னைக்கு நான் அதை படிச்சேன். I always think like that.
புரிஞ்சுதா நான் சொல்றது உனக்கு? நான் இன்னைக்கு கஷ்டப்படுறேன்னா என்ன அர்த்தம்? ஐ எம் கெட்டிங் பிராக்டிஸ்டுன்னு அர்த்தம். ஐ எம் கெட்டிங் யூஸ் டு இட்னு அர்த்தம். நான் இன்னைக்கு அழுவுறேன்னா என்ன அர்த்தம்? ஐ எம் கெட்டிங் யூஸ் டு இட். ஐ எம் கெட்டிங் பிராக்டிஸ்ட். சோ தட் நாளைக்கு இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன ஆகும்? நான் அழமாட்டேன், ஸ்ட்ராங்கா இருப்பேன். தாங்கிக்கிற சக்தி இருக்கும். நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் தாங்கிக்கூடிய சக்தி இந்த உடம்புக்கு வந்துச்சுடா. சில பேர்லாம் நம்ம கிட்ட ஃபவுண்டேஷன் பாஸ் பண்ணிட்டு நல்ல மார்க்ல பாஸ் பண்ணிட்டு வெளில போறாங்க. போதும் சார், உங்களோட டீச்சிங் எனக்கு போதும் அப்படின்ட்டு வெளில போறாங்க. நான் சொல்றேன், டேய் தம்பி, நீ வெளில போறத பத்தி எனக்கு ஒரு ஆட்சேபனை கிடையாது. ஆனா நீ நினைச்சுக்கிட்ட ஓகே ஏதோ நீயா படிச்சுக்கிட்டேன்ட்டு. உன்னை படிக்க விட்டுறதுக்கு நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். ஓகே, எவ்வளவு திட்ட வேண்டியிருந்தது, எவ்வளவு டெஸ்ட் கொடுக்க வேண்டியிருந்தது, எவ்வளவு மோட்டிவேட் பண்ண வேண்டியிருந்தது. எந்த அகாடமிலையுமே நான் சொல்றேன், இன்டர் ரிப்பீட்டர்ஸ் எந்த அகாடமிலையுமே 10ஆம் தேதி உங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு. ஜனவரி 10ஆம் தேதி ரிசல்ட் வந்துச்சு. எந்த அகாடமிலையுமே பிப்ரவரி 10ஆம் தேதிக்குள்ள 4 சப்ஜெக்டையும் 100 மார்க்ஸ் டெஸ்ட் முடிச்ச பசங்க இருக்கவே மாட்டாங்க. நம்ம 4 சப்ஜெக்ட்டுக்கு 100 மார்க்ஸ் டெஸ்ட் முடிச்சிட்டோம். ஜனவரி 10 வந்த உடனே 11ஆம் தேதி பேசின உடனே 15ஆம் தேதியில ஆக்ஷன் ஆரம்பிச்சாச்சு. 15, 16ஆம் தேதி ஆக்ஷன் ஆரம்பிச்சாச்சு. கட் ஆஃப் கொடுத்தாச்சு. அட்லீஸ்ட் இந்த பிப்ரவரி 10, 12 தேதிக்குள்ள இந்த ஒரு மாசத்துக்குள்ள மினிமம் 3 சப்ஜெக்ட் எல்லாரும் எழுதிட்டாங்க. ஓகே, வேற மினிமம் மட்டத்திலயும் மட்டம் கூட 2 சப்ஜெக்ட் எழுதிருப்பான். நல்லா ஓரளவுக்கு படிக்கிற பையன் 4 சப்ஜெக்ட் எழுதிட்டான். கொஞ்சம் அதோட சுமாரா படிக்கிற பையன் மினிமம் 3 சப்ஜெக்ட் எழுதிட்டான். 4 சப்ஜெக்ட் படிச்சுட்டு இருக்கான். ரொம்ப மட்டும் அட்லீஸ்ட் 2ஆவது எழுதியிருக்கும். எழுதவே இல்லை அப்படின்னா அது நம்ம அகாடமியில் இருக்கிறதுக்கு லைக் கிடையாது, அது பாஸும் ஆகாது. புரிஞ்சுதா இல்லையா? இப்போ மத்தவங்க எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ கஸ்டமர்ஸா பாக்குறாங்க. எப்படி வந்துட்டு அடுத்த காசு சம்பாதிக்கிறது, எப்படி இவனை ரிப்பீட்டர்ஸ் பேட்ச்ல உட்கார வச்சு திருப்பி காசு சம்பாதிக்கிறது, ஏதோ புது புதுசா ஸ்கீம். ஃபவுண்டேஷன் ஃபெயில் ஆன பையன்கிட்ட போன் அடிச்சு இன்டர் ரிமைனிங் ஃபீஸ் எப்ப கட்டுறீங்கன்னு கேட்டிருக்காங்க. டேய், எனக்கு ஒரு நாள் எவ்வளவு கால்ஸ் எல்லாம் வருது தெரியுமாடா? கதறாங்கடா, பேரண்ட்ஸ் எல்லாம் கதறாங்க. லிட்டரலி தே ஆர் கிரைங். ஃபவுண்டேஷன் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி மோஸ்ட் ஆஃப் தி அகாடமி கலெக்டட் இன்டர் ஃபீஸ். பாஸ் பண்றதுக்கு முன்னாடி இல்ல, எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி. ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதுறதுக்கு அப்புறம் தான் அவன் பாஸ் ஆஃப் ஃபெயில் அவனுக்கே தெரியும். உனக்கு தெரியும்ல நீ எழுதணும்னே, நான் பாஸ் ஆயிருவேன் ஃபெயில் ஆயிருவேன்ட்டு. இங்க அப்படி கிடையாது. எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி நீ காசு கட்டிட்டு தான் போகணும் எக்ஸாமுக்கே. அந்த அளவுக்கு இன்டரோட ஃபீஸ் அவங்க ஃபவுண்டேஷன்ல கலெக்ட் பண்ணிடுவாங்க. சில அகாடமிஸ் தான் இருக்குது ஃபைனலோட ஃபீஸை ஃபவுண்டேஷன்ல கலெக்ட் பண்ணிட்டான். என்கிட்ட ஒரு பையன் இருக்கான், அவன் ஃபவுண்டேஷன் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ஜாயின் பண்ணி பாஸ் பண்ணிட்டான். திருப்பி அவன் ஃபவுண்டேஷன் எங்க போய் ஃபெயில் ஆனாலும் அங்கேயே போய் இன்டர் படிக்கிறான். ஏன்டான்னு கேட்டா அவன் இன்டர் ஃபீஸ் அங்க ஆல்ரெடி கட்டிட்டான். எப்போ? ஃபவுண்டேஷன் படிக்கும் போதே. இந்த மாதிரி கொடுமைலாம் இந்த நாட்டுல நடக்குது. மாட்டிக்கிட்டாங்க, லிட்டரலி மாட்டிக்கிட்டாங்க. டேய், அவன் ஃபவுண்டேஷனே எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சிலபஸ் முடிச்சான். இன்டர் எனக்கே எக்ஸாமுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் சிலபஸ் முடிக்க முடியுது. என்ன ஸ்பீட்ல ஓடுறேன் நானு, எனக்கே இப்பதான் முடிக்க முடியுது. அவன்லாம் என்னைக்கிட்ட முடிப்பான்? எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு முடிப்பாங்க. இப்போ எக்ஸாம் எழுதிட்டு வாங்க, நம்ம செகண்ட் குரூப்ல இன்னும் ஒரு சப்ஜெக்ட் பாக்கி இருக்குது, முடிச்சுட்டு வாங்க எக்ஸாம். என்ன அவசரம் அப்படின்னு கேட்பாங்க. எதுக்குன்னா எனக்கு பசங்க மேல என்ன சொல்றது, டேய் நீங்க எல்லாம் ஃபியூச்சர் ஆஃப் இந்தியாடா, நல்லா வரணும். எனக்கு எல்லா உலகத்துல இருக்க அத்தனை பேரையும் என்னால ட்ரெயின் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் என்ன தேடி வர பசங்களை ட்ரெயின் பண்ணலாம்ல. நேற்றுக்கு அந்த பொண்ணு 580 மார்க் எடுத்துக்கிட்டா 12th ஸ்டாண்டர்ட்ல போன வருஷம் 22 மார்ச்ல 580. You know how much marks she got in foundation? 126. 126, not 226. Literally failed in all the subjects. 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 Literally failed in all the subjec
எனக்கு ஆதங்கமா இருந்ததுடா. And you know something, she was top performer in that academy in almost all the chapter wise test and in the test தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, நான் அந்த பொண்ணு கேட்டேன் எவ்வளவு டெஸ்ட் எழுதினேன். 6 டெஸ்ட் எழுதினேன் சார். 6 டெஸ்ட் தான் மொத்தமாவே எழுதி இருக்குது, சாப்டர் வைஸ் டெஸ்ட் அண்டர் மார்க்ஸ் டெஸ்ட் சேர்த்து. ஓ ஓகே ஓகே. அதாவது இந்த ரேஸ்ல 2 பேரும் ஓடுனாங்க, நான் 2ஆவதா வந்தேன்ற மாதிரி கணக்கு. சொல்லுவாங்கல்ல வெளில சொல்லும்போது ஐ எம் ரன்னர் அப் இந்த ரேஸ்னுவாங்க. ஓ அப்படியா, சூப்பர், அப்ப நிறைய பேர் ஓடி இருப்பாங்க, நீ செகண்டா வந்திருக்க போல இருக்குன்னு நினைப்பாங்க. ஓடுனதே 2 பேர் தான். அந்த கணக்கு தான் இது. ரொம்ப வருத்தமா இருக்குங்க சார். ஏய் கொடூரமா ஃபெயில் ஆயிருக்காங்கடா. ஒரு அகாடமி பாஸ் பர்சன்டேஜ் ரிலீஸ் பண்ணடா. டினாமினேட்டர் சொல்லவே இல்ல, எல்லாரும் நியூமரேட்டர் தான். ஏய் என்ன கொடுமை பாத்துக்கடா. எப்ப நீங்க என்ட்ரி ஃபீஸ் கட்ட போறீங்க பேலன்ஸ் அமௌண்ட்னு கேட்டிருக்காங்கடா. ஆல்ரெடி அவங்க ஏதோ 7,000ல இருந்து 10,000 தான் கட்டிருக்காங்க. இப்போ செட்டப் பண்ண மாட்டாங்களா? செட்டப் பண்ண மாட்டாங்களா ஃபவுண்டேஷன் ரிப்பீட்டர்ஸ்க்கு? இப்போ ஃபவுண்டேஷனே ரிப்பீட் பண்ணாத செட்டப் பண்ணுவாங்க. ஏய் அவன் ஃபவுண்டேஷனை எடுத்ததனால தான் இவன் ஃபெயிலே ஆனா. அவன் எடுக்காம மட்டும் தான் செல்ஃப் ஸ்டடி பண்ணி பாஸ் பண்ணிருக்கான். ஆக்சுவலி நான் கூட நினைப்பேன், எனக்கு கூட சில டீச்சர்ஸ்ல நான் கிளாஸ் போகும்போது இனிமே கிளாஸ் போறத விட நம்மளே படிச்சுக்கலாம்னு தோணும். நான் எடுத்தது கூட மத்தவங்களுக்கும் அப்படி தோணி இருக்கலாம். இந்த மனுஷன் திட்டு வாங்குறதுக்கு நம்மளே வீட்டுல உட்காந்து படிச்சலாம்னு தோணலாம். அட்லீஸ்ட் அப்படியாவது படிச்சா சந்தோஷம் தான். ஒன்னையும் படிக்க விடாம நானும் கிளாஸ் எடுக்காம அப்படின்னு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. இப்படி டெய்லி இதே மாதிரி பேசினே தான் வச்சுக்கோங்க கிளாஸ் எடுக்கிறது. இந்த மாதிரி சில அகாடமிஸ் எல்லாம் இருக்கும், டெய்லி பேசினே இருப்பாங்க, பேசுவாங்க. டேய் கிளாஸ் எடுங்கடா. Now come back. Treatment of spare parts, standby equipments, servicing equipments, இதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணலாமா? ஸ்பேர் பார்ட்ஸ் கேபிட்டலைஸ் பண்ணலாமா? அது ஃபியூச்சர் அது ஒரு வருஷத்துக்கு மேல போச்சுனா அப்ப கேபிட்டலைஸ் பண்ணலாம். If they meet the definition of PPE, it can be recognized. If they does not meet the definition of PPE, it cannot be capitalized. For example, கார் வாங்குறேன், அது கூடவே எக்ஸ்ட்ரா பேட்டரி ஒன்னு வாங்குறேன், கேபிட்டலைஸ் பண்ணலாமா? பண்ணலாமா சார்? பண்ணலாம். சரியா? Illustration 1, capitalizing the cost of remodeling a supermarket. சூப்பர் மார்க்கெட் இன்டீரியர்லாம் மாத்துறாங்கன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி கொஸ்டின் இது. Entity A, a supermarket, is renovating one of its major store. The store will have more available space for in-store promotion outlets after the renovation and will include a restaurant. Management is preparing the budget for the year after the store reopens, which includes the cost of remodeling and expectation of 15% increase in the sales resulting from the store renovation. அப்படினா store renovation பண்றதுனால தான் எனக்கு சேல்ஸ்ல 15% இன்கிரிமென்ட் ஆகுது, which will attract new customers etc ன்னு போட்டுருக்காங்க. சோ அதை கேபிட்டலைஸ் பண்ணலாமா வேணாமா? கேபிட்டலைஸ் பண்ணலாம், because it gives future economic benefits. That is 15% of the sales increase ஆகுது. ஒருவேளை சேல்ஸ் இப்படியே தான் மெயின்டைன் ஆகும் அப்படின்னா then it cannot be capitalized. understood? Treatment of subsequent cost of day to day servicing. ஓவர் ஆயில் பண்றது, ஆயிலிங் சொல்லுவாங்கல்ல, இந்த சைக்கிளுக்கு ஆயில் ஊத்துறது என்ன சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி ஆயில் ஊத்துறது, சர்வீஸ் பண்றது, அதெல்லாம் என்னது? ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ்ல போட்டுறணும். It cannot be treated as PPE. Accounting treatment. An enterprise does not recognize in the carrying amount of an item of PPE the cost of day to day servicing. Rather, these costs should be recognized in P&L. Replacement parts of PPE. Parts of some items of PPE may require replacement at regular intervals. Yes. See. இதுதான் சார் நீங்க சொல்றது. ஆமா. Parts of some items of PPE may require replacement at regular intervals. For example, furnace. Furnace na இந்த ஸ்டீல் பிளான்ட்ல எல்லாம் கொதிகலன்ற மாதிரி ஒண்ணு விடுவாங்க.
நல்லா பயங்கரமா உள்ள எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், ஃபர்னேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபர்னேஸ்ல நிறைய மாற்றங்கள் தேவைப்படும் அப்பப்போ, சரியா? ஏன்னா ரொம்ப நாளா அது எரிச்சுக்கிட்டே இருக்குல்ல, அதனால. ஏர்கிராஃப்டோட இன்டீரியர்ஸ் இட் ஆல்சோ ரெக்வயர்ஸ். சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம், இதெல்லாம் செப்பரேட்டா கேபிடலைஸ் பண்ணலாம். புரிஞ்சுதா? அப்ப ஏர்கிராஃப்ட் அப்படின்றதையும் ஏர்கிராஃப்டோட இன்டீரியர்ஸையும் செப்பரேட்டா கேபிடலைஸ் பண்ணலாம். தியேட்டர்ஸையும் தியேட்டரோட இன்டீரியர்ஸையும் செப்பரேட்டா கேபிடலைஸ் பண்ணலாம். புரிஞ்சுதா? Because that can be replaced without replacing the building. Yes, sir. Accounting treatment. An enterprise recognizes in the carrying amount of an item of PPE the cost of replacement part of such item when that cost is incurred if the recognition criteria is met. Carrying amount of those parts that are replaced is de-recognized in accordance with the derecognition provision of the standard. அப்போ அந்த அதாவது அந்த பார்ட் வந்து இனிமே சரிப்பட்டு வராது, அது ரீப்ளேஸ் பண்ணி ஆகணும்னா அதை மட்டும் தூக்கிடலான்ற மாதிரி சொல்றாங்க. சோ அதே மாதிரி அதுல நீ கேபிடலைஸ் பண்ணமா வேணாமன்றது செப்பரேட்டா பாத்துக்கோங்கன்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னா, பாரு, the enterprise recognize in its carrying amount of an item of PPE the cost of replacing part of an item when that cost incurred if the recognition criteria is met. அதான் சொன்னேன், ஒரு கார் வாங்குறோம், அதோட பார்ட் ஆஃப் ஐட்டம் வந்து பேட்டரி. அந்த பேட்டரிக்கு ரெகக்னிஷன் கிரைட்டீரியா வந்துச்சுன்னா அது கேபிடலைஸ் பண்ணு, இல்லனா கேபிடலைஸ் பண்ணாத. எலக்ட்ரிக் கார் மாதிரி சார், எலக்ட்ரிக் காருக்கு பண்ணு, நார்மல் காருக்கு பண்ணாத, அதான் விஷயம். Regular major inspection accounting treatment. When each major inspection is performed, its cost is recognized in the carrying amount of the item of PPE as a replacement if the recognition criteria are satisfied. Any remaining carrying amount of the cost of the previous inspection is de-recognized. Now, sir, inspection cost la capitalize பண்ண முடியுமா? சார் வர இது எப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்றேன். ஷிப் இருக்குல்ல, ஷிப்புக்கு சர்வேன்னு ஒண்ணு நடக்கும். அதே மாதிரி ஷிப்பை சர்வீஸ் பண்ணும்போது டிஃப்ரெண்டா பண்ணுவாங்க, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது. அதுக்கு ஒரு பேர், தனியா ஒரு பேரே இருக்குது. ஓகே, இப்போ பல யூஎஸ் ஷிப்ஸ் வந்து இந்தியால எல்என்டி ஷிப் யார்டுக்கு வந்து சர்வீஸ் நடக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, ஷிப்பை கடல்ல இருந்து எடுத்துட்டு வந்துருவாங்க, மேல தூக்கிடுவாங்க ஷிப்பை. பல கோடி செலவாகும் அந்த சர்வீஸ்க்கு. ஓகே, சோ கிட்டத்தட்ட ஷிப்போட காஸ்ட்ல 25% ஆயிடும் அது. புரிஞ்சுதா? இந்த மாதிரி பண்றதுதான் அவங்க சொல்றாங்க. When each major inspection is performed, its cost is recognized in the carrying amount ன்றாங்க. Because it increases the life of the asset. Yes sir. அப்படி. What happens if the cost of the previous part or inspection was not identified in the transaction in which the item was acquired or constructed? Derecognition of the carrying amount occurs regardless of whether the cost of the previous part or inspection was identified in the transaction in which the items were acquired or constructed. What happens if the cost was not identified? See, only if it increases the useful life of the assets, that cost should be capitalized. Okay sir. Otherwise it will never be capitalized. அதுக்கு for future economic benefit இருக்கும். ஆமா. What will be your answer in the above question if it is not practicable for an enterprise to determine the carrying amount of the replaced part? It may use the cost of the replacement or the estimated cost of future similar inspection as an indication of
what the cost of a replaced part existing inspection component was when at the time of, அதாவது இதுக்கப்புறம் இதை ரீப்ளேஸ் பண்ணும்போது என்ன காஸ்ட் ஆகும்ன்ற மாதிரி சொல்றாங்க. இதேதான் இந்த பேட்டரி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், கார் பேட்டரி எக்ஸாம்பிளே இதுக்கு எடுத்துக்கலாம். ஃபோன் சார்ஜ் போட்டோம் சார், ஒரு நிமிஷம். Now next, measurement of PPE. Measurement at recognition, measurement after recognition. At recognition la cost model னு சொல்றாங்க, after recognition la cost model, revaluation model. Revaluation என்ன, ஒரு assets நம்ம recognize பண்ணி fixed asset ஏத்துனதுக்கு அப்புறம் useful life பாக்குறோம். ஓகே, நம்ம இனிஷியலா நினைச்சது என்ன, 10 வருஷம் தான் இருக்கும்னு சொல்லிட்டு, அப்புறம் 8 வருஷத்துல பார்க்கும்போது, 8வது வருஷம் பார்க்கும்போது இந்த அசெட் இன்னொரு 5 வருஷம் 6 வருஷம் தேரும்ன்ற மாதிரி தெரியுது. அப்ப நம்ம என்ன பண்றோம், ரீவேல்யூ பண்றோம் அந்த அசெட்ஸ. சரியா? சோ அப்ப அதோட அசெட்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இன்னொன்னு என்ன பண்ணணும், யூஸ்ஃபுல் லைஃப் இன்க்ரீஸ் ஆகலாம். ஓகே, ரிவைஸ்ட் யூஸ்ஃபுல் லைஃப், ரிவைஸ்ட் வேல்யூ ரெண்டு கிடைக்கும். ஓகே சார். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்க வீடு எடுத்துக்கோ, உங்க அப்பா 20 வருஷத்துக்கு முன்னாடி கட்டிருப்பாரு அந்த வீடை. அன்னைக்கு நினைச்சிருப்பாரு அந்த வீடோட லைஃபே 20 வருஷம் தான்ட்டு. சோ ஒரு 20 வருஷத்துக்கு டிப்ரெஷன் சார்ஜ் பண்ணிட்டு உட்காந்துருப்பாரு. சோ இப்ப 20வது வருஷத்துல நீங்க இருப்பீங்க. ஆனா இன்னைக்கு இன்ஜினியரை கூப்பிட்டு செக் பண்ணும்போது இந்த வீடு இன்னொரு 15 வருஷம் சாலிடா தாங்குன்றாங்க. அப்போ ஒண்ணு இதோட யூஸ்ஃபுல் லைஃப் இன்னொரு 15 வருஷம், இன்னொன்னு இந்த வீடை இன்னைக்கு வாங்குறதுக்கு இன்னைக்கு வித்தா கூட விலை நல்லா போகும். ஆக்சுவலி ஓன் புக் வேல்யூ 0. Can you able to understand? So இதுதான் ரீவேல்யூ பண்றதுன்றோம். Measurement at recognition. An item of property, plant and equipment that qualifies the recognition category should be measured at its cost. So எப்படி மெஷர் பண்ணணும், காஸ்ட்ல மெஷர் பண்ணணும். So what is cost? Cost includes purchase price, any directly attributable purchase cost. அப்படினா அர்த்தம் incidental expenses மாதிரி. incidental expenses மாதிரி. brokerage. அது புரியுதா? இப்போ உங்க அப்பா இந்த வீட வாங்கிருக்காருன்னு வெச்சுக்கோங்க, 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினாருன்னா, வாங்கின காசு, ஸ்டாம்ப் டியூட்டி காஸ்ட், brokerage காஸ்ட். புரிஞ்சுதா இல்லையா? ஒருவேளை அவரு இந்த வீட்டை, இதுக்கு முன்னாடி வேற ஒரு வீடு இருந்தது, அந்த வீடை வாங்கி அதை இடிச்சு அவங்க வீடை கட்டினாருன்னு வச்சுக்கோ, அந்த டெமாலிஷன் காஸ்டே ஆட் பண்ணிக்கும். புரிஞ்சுதா இல்லையா? ஏன்னா அந்த ஒரு பழைய பாழடைஞ்ச வீடு ஒண்ணு இருந்துச்சு, அதை இடிக்கிறதுக்கு ஒரு செலவாச்சு, அதுக்கப்புறம் தான் இந்த வீடுக்கே ஆரம்பிக்க முடிஞ்சது. சோ அங்கேயிருந்து கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் கேபிட்டலைசேஷன் அப்படின்னு ஒரு அசைன்மெண்டே கொடுப்பாங்க ஆடிட்டர்ஸ்க்கு. ஓகே, ஏன்னா அவங்க எக்கச்சக்கமா செலவு பண்ணுவாங்க. இதுல எதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணலாம், எதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ண கூடாதுன்னு பார்த்து சொல்லுங்கன்னு. ஏன்னா ஒரு புது பிளான்ட் ஒன்று ரெடி பண்றாங்க, ஆர் பிளான்ட் எக்ஸ்பேண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. பிளான்ட்னா ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. ஓகே, பிளான்ட்னா செடி இல்ல, மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி, அந்த பிளான் சொல்றேன். ஓகே, சோ அப்போ அதுல சில அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கூட இருக்கும் உள்ளுக்குள்ள. சோ அதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணக்கூடாது. ஆனா அந்த பிளான்ட்டை கட்டுறதுக்கான காஸ்ட் என்ன ஆச்சோ அதை கேபிட்டலைஸ் பண்ணலாம். ஓகே சார். பர்ச்சேஸ் பிரைஸ்னா என்ன, நான் ரீஃபண்டபிள் பிரைசஸ், ட்ரேட் டிஸ்கவுண்ட்லாம் கழிச்சுட்டு பர்ச்சேஸ் பிரைஸ் சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் டைரக்ட்லி அட்ரிபியூட்டபிள் காஸ்ட்னா என்ன, அதை இங்க கொண்டு வரதுக்கான அந்த எப்படி நம்ம இன்வென்ட்ரியில வந்து டு பிரிங் டு த பிரசன்ட் லொகேஷன் அண்ட் கண்டிஷன் சொல்றோமோ அதுக்கான செலவுகள். சரியா?
சார் நான் பிளான்ட் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன், ஆனா ஆரம்பத்தையே அது ஃபுல் கெபாசிட்டி ஓடாது. அப்போ அதனால சில லாஸ் எல்லாம் வரும். அதையும் அந்த பிளான்ட் கூட சேர்த்து கேபிடலைஸ் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. அதெல்லாம் P&L தான் கொண்டு போகணும். ஓகே சார் ஒரு இப்போ டாடா நானோன்ற பிளான்ட் வெஸ்ட் பெங்கால்ல தான் ஃபர்ஸ்ட் போட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபார்மர்ஸ் கூட ஏதோ ஃபைட்டு, அப்புறம் பொலிட்டிக்கலோட ஃபைட்டு அப்படின்றதுனால பெங்கால்ல இருந்து ஷிஃப்ட் பண்ணி குஜராத்துக்கு கொண்டு வந்தாங்க. இப்போ டெல் மீ a cost of relocating or reorganizing whether it should be capitalized? சார் பண்ணலாம். ஆனா அது ஒரு சிக்னிஃபிகன்ட் இது அந்த சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பண்ணலாம். எப்படி பண்ண முடியும் சார்? இதுதான் சார் முன்னாடி நம்ம எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோம். இங்க வா, எது சொல்ற? எக்ஸாம்பிள் 1 இல்ல இதுவா? அதான் சார். டேய் ஸ்டூபிட் ஃபெலோ, இது அது கிடையாது. ஓகே ரீமாடலிங். அப்போ கேபிடலைஸ் பண்ணக்கூடாது. அது எப்படி கேபிடலைஸ் பண்ண முடியும்? ஓகே சார். நான் வந்து பெங்கால்ல பெரிய பிளான்ட் ஒன்று போட்டேன், அங்க சண்டை வந்துச்சு. அதே பிளான்ட் தான் கொண்டு வந்து இங்க போடுறேன். ஆனா அத ஃபுல்லாத்தையும் கழட்டி இங்க ஃபுல்லாத்தையும் மாட்டுறதுக்கு அவ்வளவு செலவாகும். எல்லாத்தையும் எத்தனை வரோம் நம்ம அங்க இருந்தீங்க? அதெல்லாம் தலைவலி, எக்ஸ்பென்சஸ் தான். ஓகே சார். சார் இப்போ வெஸ்ட் பெங்கால்ல நல்லா ஓடுதுன்ட்டு குஜராத்ல இன்னொன்னு ஆரம்பிச்சாங்க. அது வேற, அப்ப கேபிடலைஸ் பண்ணலாம். ஓகே சார். இப்போ உங்க அப்பா வீட அதாவது மொத்தமா பர்ச்சேஸ் பண்ணாம அவராவே கட்டினாருன்னு வச்சுக்கோ. அவரானா என்ன, அவரா ஆள் வச்சு கட்டினாருன்னு வச்சுக்கோ. அப்போக்கு எப்படி கேபிடலேஷன் நடக்கும்? அந்த ஜெல்லு, கல்லு ஜெல்லி, மண்ணு, இரும்பு அதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு. சரியா? நம்பர் 1. நம்பர் 2 மேஸ்திரி கூலி, இன்ஜினியர் கூலி. ஓகே, அதெல்லாம். அப்புறம் இபி, சீவேஜ், வாட்டர் டாக்ஸ், அது மாதிரி விஷயங்கள்லாம். அப்புறம் ஆர்கிடெக்டுக்கான ஃபீஸ் எல்லாம். இது எல்லாத்துக்கும் தான் டைரக்ட்லி அட்ரிபியூட்டபிள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சேர்ந்து தானே வருது. Examples of cost that are not cost of an item. Cost of opening a new facility of the business as inauguration cost, promotional expenses. Okay, advertisement, promotion expenses. Cost of introducing a new product as advertisement, promotion, staff training. இதெல்லாம் should not capitalized. புரிஞ்சுதா? Okay sir. Income may be earned through using a building site as a car parking until the construction starts, because incidental operations are not necessary to bring an item to the location and condition necessary for its capable of operating in the manner intended to by the management. The income and related expenses of the incidental operations are recognized in the statement of P&L and included in their respective classification as income and expenses. என்ன சொல்றாங்க சொல்லு? அதாவது பில்டிங் சைட்ல கார் பார்க்கிங் வச்சுட்டு அதுல இருந்து இன்கம் வரது என்ன பண்ணணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. அத நம்ம இன்கம் P&L இன்கமா ரியலைஸ் பண்ணணும். இப்போ இது வேற மாதிரி எப்படி பண்ணிருக்கலாம் நீ யோசி. வேற ஃபுல்லாவே கார் பார்க்கிங் வைக்கலாம் சார். லூசே, இது 2 அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்டா. இன்னொரு அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் என்ன? ஒன்னு இன்கமா எடுத்துன்னு போறது, இன்னொன்னு இல்ல சார், நீங்களே சொல்லுங்க சார். பில்டிங்கோட வேல்யூல குறைக்கிறது. அப்படியே பண்ணலாம். நான் கேக்குறேன் உன்ன, நான் அப்படிதான் யோசிப்பேன். ஓகே. நான் இன்கமா காட்டி டாக்ஸ் கட்டுறதுக்கு பதிலா என்ன சொல்லுவேன்? ஃபிக்ஸ்ட் அசெட்ல வேல்யூ குறைச்சிக்கிறேன்னு சொல்லுவேன். ஓகே சார். புரிஞ்சுதா இல்லையா? ஓகே சார். ஓகே சார். இப்போ நான் பில்டிங் கட்டுறதுக்காக ஒரு லேண்ட் வாங்கினேன்.
அந்த லேண்ட் இப்ப காலியா இருக்குது. லேண்ட் காலியா இருக்குது, எதிர்க்க ஒரு தியேட்டர் இருக்குது. தியேட்டர்காரனுக்கு பார்க்கிங் வேணும். அவன் சொல்றான் பில்டிங் நீ கட்டுற வரைக்கும் நான் பார்க்கிங் யூஸ் பண்ணிக்கிறேன், உனக்கு காசு தந்துடுறேன்றான். சரின்னு சொல்றேன். இப்ப எனக்கு பில்டிங்ல இருந்து வருமானம் வர, அந்த லேண்ட்ல இருந்து வருமானம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப அதை நான் இன்கமா காட்டினா அதுக்கு டாக்ஸ் கட்டணும். ஆமா சார். அதுக்கு பதில் நான் என்ன சொல்றேன், இதை ரிசர்வ்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு பில்டிங் கட்ட ஆரம்பிக்கும் போது அந்த பில்டிங்கோட வேல்யூ அட்ஜஸ்ட் பண்றேன்னு சொல்றேன். அப்படி பண்ணலாமா அப்படின்றதான் கேள்வி. பண்ணலாம்ல சார். ஸ்டூபிட் ஃபாலோ பண்ணக்கூடாதுடா, அதான் தான் சொல்றான் இவன். ஓகே சார், அதை இவன் சொல்லவே இல்லையே சார். அதனால அவன் ஒரு போர்ஷன் மட்டும் தான் சொல்றான், இன்னொரு போர்ஷன் சொல்லல. அந்த இன்னொரு போர்ஷன் தான் இது. ஓகே சார். அவன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டான், ஆனா எப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லல. இன்கம் டாக்ஸ்ல இந்த இன்கம் பிசினஸ் இன்கம் எடுத்துப்பாங்களா, அதர் இன்கம் எடுத்துப்பாங்களா, இல்லைன்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் எடுத்துப்பாங்களா? அதர் இன்கம் தான் சார். ரெசிடுவல் கேட்டகரியில வருது. ஏன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டின்னு எடுத்துக்கூடாது? ரெண்ட் தானே. பில்டிங்லாம் இல்லையே. பில்டிங் இல்லைன்னா ரேண்ட் ரெண்ட் கூட்ட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்ல வராதா? எப்படி சார் வரும்? நான் உன்கிட்ட கேக்குறேன், லேண்ட் ரெண்ட் கூட்ட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில வராதா, அதர் இன்கம்ல தான் வருமா? இல்ல சார், நான் பில்டிங் என்னைக்காவது இதை கேட்டிருக்கியா சார்ட்ட? சார், எவ்வளவோ பேர் லேண்ட் ரெண்ட் கூடுறாங்களே, அது வந்து அதர் இன்கம்ல வருமா, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம்ல வருமா? ஏன் தெரியுமா நான் அதர் இன்கம்ல வரக்கூடாதுன்னு சொல்றேன்? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டில வந்ததுன்னா எனக்கு 30% ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கிடைக்குதா? ஆமா. அது நல்லது தானே. அதர் இன்கம்ல எங்க ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கிடைக்குது எனக்கு? ஆமா சார். அப்போ அதர் இன்கம்ல நான் செலவு பண்ணா மட்டும்தான் எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ண முடியும். ஒருவேளை நான் செக்யூரிட்டி செலவு ஆள் வச்சு பாத்துருக்கேன், அதெல்லாம் தான் ஓகே செலவு இருக்குது, கிளைம் பண்ணிக்கலாம். ஒருவேளை செலவே இல்லைன்னு வச்சுக்கோயேன், அப்ப எது லாஸ் எனக்கு? அந்த 30% ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் கிளைம் பண்ண வேண்டியது லாஸ் ஆகி போச்சா? அப்ப அதுவும் சேர்த்து தான் நான் டாக்ஸ் கட்டணும். ஆமா சார். இதெல்லாம் யோசிக்கணும்டா சார். இதெல்லாம் எனக்கு ஏன் சார் யோசிக்கவே தோண மாட்டேங்குதுன்னு கேட்காத. பேச பேச திங்க் பண்ண ஓ இப்படி எல்லாம் கூட திங்க் பண்ணலாமான்னு யோசிக்கணும். லேண்ட ரெண்ட் கூட்டா சர்வீஸான்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்ப இன்கம் டாக்ஸ் தொட்டோம்னா அடுத்தது ஜிஎஸ்டிக்கு போவோம். லேண்ட ரெண்ட் கூட்டா சர்வீஸா? ஷெட்யூல் 3ல வந்ததுல. ஷெட்யூல் 3ல வந்ததுல. ஆமா சார், அது கூட ஒரு சர்வீஸ் தானே சார். அப்ப அதுக்கு ஜிஎஸ்டி அப்ளிகபிளா? இல்ல சார், ஆனா ஷெட்யூல் 3ல வந்ததுல. ஷெட்யூல் 3 என்னது? ஷெட்யூல் 3 வந்து அப்ப இது வாய் சர்வீஸ் இருக்கும். ஆனா அது சர்வீஸா நம்ம சப்ளையாவே கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்ப அது ஜிஎஸ்டி வராது. அதுக்கு இமூவபிள் ப்ராப்பர்ட்டி இல்ல சார், அதனால வராது சார். டேய், இமூவபிள் ப்ராப்பர்ட்டி யாருக்கும் விக்கலடா. இமூவபிள் ப்ராப்பர்ட்டி வச்சு சர்வீஸ் என்னடா பண்ற? ஒண்ணும் இல்ல, பார்க்கிங் லாட்ல போய் பார்க்கிங் விட்டு பில் வாங்கிட்டு வரல, அதுல சர்வீஸ் டாக்ஸ் காம்பனன்ட் இருக்குமா இருக்காதா? அவன் சர்வீஸ் டாக்ஸ் கட்டணுமா கூடாதா? அப்படி அவன் சர்வீஸ் டாக்ஸ் கட்டினா அவனுக்கு இன்புட்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகே, அப்ப அவன் காம்போசிட்டுக்கு போலாமா போக கூடாதா? அது இந்த கேள்வி எல்லாம் நீ கேளு அவங்க கிட்ட. இன்னொரு கேள்வி சார், நான் வந்து அந்த இடத்த வாடகைக்கு எடுத்து அந்த இடத்த நான் வந்து ரெண்டுக்கு வாடகைக்கு விடுறேன் பார்க்கிங்க்கு. சோ எனக்கு வர வாடகை, அதாவது எனக்கு வர வாடகைக்கு நான் சர்வீஸ் சார்ஜ் பண்றேன்னா, அப்போ நான் வாடகை கொடுக்குறேன்ல, அதுல அவன் ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணுவாங்க. அது ரெண்டுத்தையும் ஆஃப்செட் பண்ணிக்கலாமா? இன்புட் டாக்ஸ் கிரெடிட் எடுக்கலாமா? சரி விடு, நம்ம அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் படிப்போம். Entity A has an existing freehold factory plant which it intends to knock down and redevelop. அப்படின்னா டெமாலிஷ் பண்ணிட்டு ரீடெவலப் பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. During the redevelopment period, the company will move its production facilities to another temporary site. The following incremental costs are incurred. Setup cost for that is 5 lakhs to install machinery in the new location. Rent 15 lakhs.
Removal cost 3 lakhs. அப்படியேடா நம்ம அந்த டாடா நான் எக்ஸாம்பிள் சொன்ன பாரு அப்படியே வந்திருக்கு இதுல. எஸ் சார். இப்போ என்ன ஆன்சர்? கேபிட்டலைஸ் பண்ண கூடாது. அவ்வளவுதான் ஆன்சர். புரிஞ்சா இல்லையா? எஸ் சார். ஏன்னா இது என்னது இது? ரீலொகேஷன் பண்றோம். அவ்வளவுதான். Construction or acquiring new assets may result in incremental costs that would have been avoided if the assets are not relocated or acquired. These costs not included in the cost of assets if not directly attributable to the bringing asset to the present location and condition. The cost to be incurred by the company or in the nature of relocation and do not meet the recognition criteria as per AS 10 and it cannot be capitalized. Omega Limited contracted with the supplier to purchase machinery, which is to be installed in its one department in 3 months' time. Special foundations were required for the machinery, which were to be prepared within this supplied lead time. என்ன சொல்ல வரான்? ஸ்பெஷல், அதாவது இந்த மிஷினரியை இங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு ஃபவுண்டேஷன்ஸ் ஏதோ போட வேண்டியிருக்குது. ஏமா சில மிஷினரிலாம் பயங்கரமா அதிரும், வைப்ரேஷன் பயங்கரமா கிரியேட் பண்றதுனால அதுக்குன்னே ஸ்பெஷலா அவங்க அந்த தரையை ரெடி பண்ணுவாங்க. The cost of the site preparation and laying foundation is 1.4 lakhs. These activities were supervised by a technician who is employed per month salary with 45,000. Machinery is purchased for 1.58 crores and 50,000 rupees is the transportation charges. So in the bringing to the present location and condition காக தான் இவ்வளவுத்தையும் பண்றேன். So foundation lay பண்றதுக்கான காஸ்ட் 140, அது சூப்பர்வைஸ் பண்றதுக்கான காஸ்ட் 45,000. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட இந்த 1.58 plus 50 கூட. ஓகே சார். ஆர்கிடெக்ட் வேற அது ஒரு 30,000 கொடுக்குறாங்க. சோ எவ்வளவு டோட்டலா ஆட் பண்ணலாம்? Purchase price 1,58,000. Transportation 50,000. இங்க தளம் போடுறதுக்கு எவ்வளோ? 1,40,000 பிளஸ் டெக்னீஷியன் சேலரி எவ்வளோ? 45,000. இந்த இல்ல அப்படி எடுத்துக்க கூடாது, அது மாச சேலரிடா. இது எவ்வளவு நாள் ஆயிருக்கு இத போடுறதுக்கு? எங்க சொல்லிருக்கான் 3 மாசம்? ஃபர்ஸ்ட் செகண்ட் லைன்ல சொல்லிருக்கான். செகண்ட் லைன். சோ 3 மாசத்துக்கு சேலரி போடு. 45,000 into 3 போடு. எவ்வளவு வருது? 1.35 வருதா? எஸ் சார். ஆட் பண்ணிக்கோ. ஆர்கிடெக்ட் சேலரி எவ்வளவு? அது வந்து பெர் மந்தா டோட்டல் ஃபீஸ் 30,000மா? டோட்டல் ஃபீஸாவே போடு. Architect salary, wait பண்ணு. An architect was appointed with the fee of 30,000 to supervise the machinery installation in the factory site. Sir, 1615500. அடுத்தது capitalization of directly attributable cost. Entity A, which operates a major chain of supermarkets, has required a new store. என்னடா அதே ஒரு திருப்பி வேறே அதே தானடா? இது வேறன்னு நினைக்கிறேன் சார். ஓகே. Has acquired a new store location. New store location requires significant renovation expenditure. அவங்க இப்ப நியூ ஸ்டோர் அக்வயர் பண்றாங்க. அந்த நான் ரெண்டாவது சொன்னேன் அது மாதிரியா சார்? அதுதான். Management expects that renovation will take 3 months time. So until then it will be closed. Okay. Management has prepared the budget for this period, expenditure, construction, remodeling, etc. Who will be preparing? Okay. What will be the treatment of the expenditure? Okay. எதெல்லாத்தையும் கேபிட்டலைஸ் பண்ணணும்? கேபிட்டலைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு, ஏன்னா புது ஸ்டோர் தான் அது. ஸோ அந்த ரெனோவேஷன் காஸ்ட் எல்லாத்தையும் நான் கேபிட்டலைஸ் பண்ணிடுவேன். வேற ஆப்ரேட்டிங் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பென்சஸா இருக்கிறத கேபிட்டலைஸ் பண்ண மாட்டேன்.
இந்த salaries கொடுக்கறது அதெல்லாம் நான் கேபிடலைஸ் பண்ண மாட்டேன். புரிஞ்சுதா இல்லையா? ஓகே சார். சோ ரீமாடலிங் எக்ஸ்பென்சஸ் நான் கேபிடலைஸ் பண்ணுவேன். இந்த salaries to staff who will be preparing the store before opening and related utility cost எல்லாம் I will not capitalize. ஏன்னா பசி இது இந்த கார்ன்ஃபிளெக்ஸ் சாப்பிட்டு வந்துடுறோம். வெயிட் பண்ணு ஓகே சார். ஒரு 10 நிமிஷம் என்ன அப்படியே பாஸ் பண்ணிட்டு போலாம். நீ ஏதாவது சாப்பிட்டுக்கோ. ஓகே. Operation cost incurred in startup period. Amusement park has a soft opening to the public to trial run the attraction. The tickets are sold at 50% discount. Operational capacity is 80%. The official opening day of the amusement park is 3 months later. Management claims that the soft opening is a trial run only. Accordingly, net operating cost incurred should be capitalized. அப்படின்னா அர்த்தம், whatever the expenses happens less whatever the ticket collection is not loss. Instead அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதை நம்ம அம்யூஸ்மெண்ட் பார்க்கோட காஸ்டோட கேபிடலைஸ் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. சொல்லு, பண்ண முடியுமா? பண்ண முடியாதுல்ல சார். Now the net operating cost should not be capitalized and should be recognized as expenses in P&L. Yes sir. ஏன் ஏன்னா இந்த 3 months later தான அது பண்ண போறாங்க. they lose. ஏன் கேபிடலைஸ் பண்ண கூடாதுன்னு கேக்குறேன். அந்த எக்ஸ்பென்சஸ் என்ன ரெகக்னைஸ் பண்ண கூடாது? ஓ நீங்களே சொல்லுங்க சார். தெரியல, எப்ப பார்த்தாலும் இதே சொல்லாதடா, வெறுப்பா இருக்கு கிளாஸ் நடத்துறதுக்கு. ஓகே சார். ஓகே சார். இனி நான் ஒண்ணு சார், தங்களுக்கு தெரியாத சட்டமன்றம் இல்லை, அதுல எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அப்படின்னு நீ எப்ப ஒரு தடவை சொன்னா பரவாயில்ல. இதெல்லாம் ஒரு மொக்க கேள்வி. இந்த கேள்வியே மொக்க கேள்வி. எதனால அந்த கேஷ் கேபிடலைஸ் பண்ணக்கூடாது? கீழே என்னடா பார்த்து படிச்சுட்டு இருக்கா? கீழே ஒன்னும் இருக்காதுடா, சும்மா அசிங்கமா புக்க பாக்காதடா. அந்த புக்ல ஒண்ணும் இல்லடா. இதெல்லாம் அறிவு சம்பந்தப்பட்ட கேள்விடா, கொஞ்சம் யோசிக்கணும்டா. டேய் ராஜா, ஞாபகம் வச்சுக்கோ, சிஏ வந்து பிஏ கிடையாது. சிஏ மூளை இருந்தாதான் பாஸ் பண்ண முடியும். என்னதான் கிருஷ்ணனே கிளாஸ் நடத்தினாலும் சரி, ராமனே கிளாஸ் நடத்தினாலும் சரி, இந்த அக்கௌண்ட்ஸ் புக்கை எழுதினவனே வந்து கிளாஸ் நடத்தினாலும் உனக்கு மூளை இருந்தாதான் நீ பாஸ் பண்ண முடியும். நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் இதுதான் சொல்லி கொடுத்தா கூட பாஸ் பண்ண முடியாது. இல்லைன்னா மண்டேல கொஞ்சம் வேணும், கொஞ்சம் யோசி, கசக்கு மூளை அப்படியே ஃப்ரெஷ்ஷா வச்சுக்காத, ஃப்ரிட்ஜ்ல வச்ச மாதிரி. ஏன் இந்த காஸ்ட் கேபிடலைஸ் பண்ண முடியாது? It does not meet recognition criteria. Whether it gives any future economic benefits? No, it doesn't give any future economic benefits. நீ ட்ரையல் ரன் இது பண்ணனா அதுக்காக future economic benefits இன்க்ரீஸ் ஆகணும் இருக்கா என்ன? And assets is already ready to put into use. Assets is put into use now. What is else to be capitalized now? இதுக்கு என்ன இருக்கு அதுக்கு? Decommissioning, restoration and similar liabilities. Initial estimates of the cost of dismantling, removing, restoring, decommissioning, restoration இதெல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. அதாவது என்னது, உடைக்கிறது, ரிமூவ் பண்றது, நான் பில்டிங் உடைச்சல சொல்றேன்ல அதெல்லாம். Now இதை கேபிடலைஸ் பண்ணலாமா கூடாதா? இது எப்படி சார் பண்ண முடியும்? பண்ணக்கூடாது சார். உங்க அப்பா இதுக்கு முன்னாடி ஒரு வீடை வாங்கி, அது ஒரு பழைய வீடை வாங்கி இடிச்சு உங்க வீடை கட்டினாருன்னு சொன்னேன். பண்ணலாம் சார். அப்போ பண்ணலாம். மாத்தி மாத்தி சொல்லக்கூடாதுடா. ஓகே சார். ஓகே சார். சி ரெஸ்டோரேஷன் ஒன்னு சொன்னேன். இப்ப அந்த சூப்பர் மார்க்கெட் முதல் எக்ஸாம்பிள்ல ரெஸ்டோரேஷன் தானே பண்ணாங்க. ஆமா சார். ஆனா ரெஸ்டோரேஷன் பண்ணதுனாலதான் 15% சேல்ஸ் இன்க்ரிமெண்ட் ஆச்சு. கரெக்டா? இப்போ the obligation for which an enterprise incurs either
when the item is acquired or consequences of the item is being used during a particular period for the purpose other than to produce inventory during that period. Other than to produce inventories during a particular period. Exception. An enterprise applies valuation of inventory to the cost of dismantling, removing, restoring the site on which an item is located that is incurred during a period as a consequences of having used the item to produce inventory during that period. Inventory produce பண்ணிட்டு இருக்கிறது, inventory produce பண்ணாம இருக்கிறது அப்படின்ற மாதிரி ரெண்டு பீரியடா பிரிக்கிறாங்க. The obligation for the cost accounted in accordance with AS2 or AS10 are recognized and measured in accordance with AS29, that is provision, contingency, liabilities and contingent asset. Now ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க சார். வர இப்போ first என்ன சொல்றான், initial estimate of the cost of dismantling, removing an item, restoring the site on its on which it is located is referred to as this. The obligation for which the enterprises incurs either when the item is acquired or consequently for the purpose other than to produce inventories during the period. அப்படின்னா இப்போ இந்த இடத்துல ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு, ப்ரொடக்ஷன் நடக்கல. ப்ரொடக்ஷன் நடந்துகிட்டு இருக்குன்னா ஒரு மாதிரி பார்க்கணும், ப்ரொடியூஷன் நடக்கலன்றனா ஒரு மாதிரி பார்க்கணும்ன்ற மாதிரி சொல்றான். ஓகே, இங்க பாரு என்ன போட்டிருக்கான் பாரு. Or as a consequence of having used the item during the particular period for the purpose other than to produce inventories during that period. ஓகே, இப்போ இதெல்லாம் இப்படி ஒரு லைன் பை லைன் அர்த்தமா போகாம நம்ம இப்படி படிக்கலாம். ஒருவேளை இந்த ரெஸ்டரேஷன்னால எக்கனாமிக் பெனிஃபிட்ஸ் ஏறுது, ஒருவேளை ஏறல அப்படின்னு வச்சு முடிச்சுக்கலாம் இத. சரியா? சார், அந்த காஸ்ட் ஆஃப் டெமாலிஷன் இஸ் த இன்சிடென்டல் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கோ. அப்ப என்ன பண்றது? அப்ப கேபிட்டலைஸ் பண்ணுவோம். கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நோட் பண்ணிக்கோ. இது எப்படி புரிஞ்சுக்கிறது நோட் பண்ணிக்கோ. இப்போ நான் ஒரு பிளான்ட் அண்ட் மிஷினரிய ஒரு இடத்துல இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். அது என்னோட லீஸ் ஹோல்டு பிரமிசஸ். ஆஸ் பர் த லீஸ் அக்ரிமெண்ட் 5 வருஷத்துல நான் இந்த இடத்த காலி பண்ணி ஆகணும். இந்த இடத்த காலி பண்ணி இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு அந்த டிஸ்மேண்ட்லிங்கு அது இதுன்னு சேர்த்து ஒரு எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோ. அது எப்ப ஆக போகுது? 5 வருஷம் கழிச்சு தான் ஆக போகுது. அந்த காஸ்ட் 5 வருஷம் கழிச்சு என்ன காஸ்ட் ஆக போகுதோ அதையும் சேர்த்து நான் இன்னைக்கு கேபிட்டலைஸ் பண்ணலாமா? அதுதான் கேள்வி சார். அதான் கேள்வியே. ஏன்னா இங்க வந்து எனக்கு மேனுஃபேக்சரிங் நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, இதையே இப்படியே கண்டினியூ பண்ணணும்னா 5 வருஷம் கழிச்சு எனக்கு இந்த காஸ்ட் ஆகும். சோ பேசிக்லி பிக்ஸட் அசெட்டுக்கு நான் வந்து காஸ்ட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் ஆட் பண்றேன்னு வச்சுக்கோயேன். அந்த மாதிரி கணக்கு இது. அதுவும் ஆரம்பத்திலேயே பண்ண முடியுமானா? அப்படி பண்ணா என்ன சார் என்ட்ரி விழுன்னு கேட்டா, பிக்ஸட் அசெட் அக்கௌண்ட் டெபிட் டு ப்ரொவிஷன் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட்னு ஒரு கிரெடிட் வரணும். அந்த ப்ரொவிஷனை கொண்டு போய் லைபிலிட்டில வைக்கணும். இந்த காஸ்ட் பிக்ஸட்ல ஆட் பண்ணணும். இப்போ 5 வருஷம் கழிச்சு ஒரு எக்ஸ்ன்ற ஒரு அமௌண்ட் வருதுன்னா அந்த அமௌண்ட் இன்னைக்கு வந்து எக்ஸ் கிடையாது. கரெக்டா? பிரசன்ட் வேல்யூ ஆஃப் சம்திங் இஸ் ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஃபியூச்சர் வேல்யூ. கரெக்டா? ஓகே சார்.
சோ அப்ப எக்ஸ டிஸ்கவுண்ட் பண்ணி கரண்ட் இயர் கொண்டு வரணும். இப்போ இந்த இடத்துல திடீர்னு AS29 எல்லாம் எதுக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அந்த AS29 எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா AS29 தானே ப்ரொவிஷனை பத்தி பேசுது. ஆமா சார். எஸ் சார். சோ இப்ப PPE அக்கவுண்ட் டெபிட் பண்றேன், அதாவது ஃபிக்ஸ்ட் அசெட் டெபிட் பண்றேன். எதை கிரெடிட் பண்றேன்? ப்ரொவிஷன் ஃபார் ஃபிக்ஸ்ட் ப்ரொவிஷனை கிரெடிட் பண்றேன். 5 வருஷம் கழிச்சு நான் பண்ணக்கூடிய செலவை கிரெடிட் பண்றேன். அதனாலதான் AS29 வருது. ஓகே சார். சார் அப்போ 5 வருஷம் கழிச்சு நான் 10 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் செலவு பண்ண போறேன் அப்படின்னா அதோட இன்னைக்கான வேல்யூ எப்படி பண்ணணும்? அது எஸ்டிமேஷன் தான் சார். ஆமா, 10 லட்சம் டிவைடட் பை 1 பாயிண்ட் டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் அந்த ப்ரொவிஷன் பவர் n போட்டுக்கணும். சரியா? போட்டா உனக்கு வந்துரும். பிளஸ் அப்ப இயர் ஆன் இயர் இந்த ப்ரொவிஷன் ஆட் ஆயிட்டே போகுமா? ஆமா, ஆட் ஆயிட்டே போகும். ஏன்னா அந்த வேல்யூ வர வரைக்கும் ஆட் ஆயிட்டே போகும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 லட்சம் ரூபாய் நான் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோயேன். 5 வருஷம் கழிச்சு 10 லட்சம் ரூபாய் நான் செலவு பண்ண போறேன். டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர் 5% வச்சுக்கிட்டா இன்னைக்கு 7,80,000 ரூபாய் போட்டா போதும். ஆனா வருஷம் ஒரு 1 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபாய் 1 லட்சம் ரூபாய் ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். சோ அது 10 லட்சத்துக்கு வந்துரும் 5 வருஷத்துல. நான் சொல்றது புரிஞ்சுதா? ஓகே சார். சார் அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி பிளான்ட் இன்னைக்கு மட்டும் டெப்ரிஷியேட் ஆயிட்டு இருக்கும். அண்டர்ஸ்டுட்? ஓகே சார். அடுத்தது இப்போ இந்த மாதிரி கேसेसல நம்ம AS29 பார்க்கணும். ஆமா. ஓகே சார். இப்போ இந்த ப்ரொவிஷனை வந்து வருஷம் ஏத்துறேன்ல, இந்த இன்னைக்கு நான் 7,80,000 போட்டேன். 5 வருஷம் கழிச்சு அது 10 லட்சம் ஆகணும். ஏன்னா 5 வருஷம் கழிச்சு என்னோட ரெஸ்டரேஷன் காஸ்ட் 10 லட்சம் நான் முடிவு எடுத்திருக்கேன்ல, அதுதானே என்னோட பிக்சர்ஸ்ல ஆட் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ இந்த 7 லட்சம்ன்றது எப்படி 10 லட்சம் ஆகும் சார்? இப்போ இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோ, நான் கேபிடலைஸ் பண்ணும்போது 10 லட்சம் கேபிடலைஸ் பண்ணல, 7,80,000 தான் கேபிடலைஸ் பண்றேன். புரிஞ்சுக்கோ. ஓகே, சரியா? இப்போ இந்த 7,80,000 வருஷம் ஆட் பண்ணி 10 லட்சம் போகணும்ல, அது எப்படி என்ன? அப்போ 7,80,000 10 லட்சம் போகணும்னா கிரெடிட் ப்ரொவிஷன் ஃபார் ரெஸ்டரேஷன். அப்ப டெபிட் என்ன வருஷம்? அப்ப அந்த எந்த அசெட் நம்ம ரெஸ்டோர் பண்றோமோ டெபிட் அசெட் இல்ல, டெபிட் இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ். டெபிட் என்ன? இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்சஸ். ஏன்னா அந்த 7,80,000 தான் 10 லட்சமா மாறுது. பிகாஸ் ஆஃப் த டிஸ்கவுண்டிங் ஃபேக்டர்னாலதான் அது 7,80,000 இருக்குது. அது ஆக்சுவலி 10 லட்சம் தான். சோ அதனால வருஷம் இங்க டெப்ரிசியேஷன் சார்ஜ் பண்ற மாதிரி அங்க என்ன பண்ணணும்? இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் சார்ஜ் பண்ணணும். கொஞ்சம் கொடூரமா இருக்குல்ல? ஆமா, அப்படிதான் ஆக்சுவலி. அதுதான் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. டைம் வேல்யூ ஆஃப் மணியும் டிப்ரெஷனையும் மிக்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, அடுத்தது காஸ்ட் ஆஃப் செல்ஃப் கன்ஸ்ட்ரக்டட் அசெட். Cost of self-constructed asset is determined using the same practice as far as an acquired asset. If an enterprise makes similar assets for sale in normal course of business, the cost of the asset is usually the same cost. தெரியுதுலடா, ஸ்கிரீன் தெரியுதுலடா? Okay. As an enterprise makes similar assets for sale in a normal course of business, the cost of the asset is usually the same cost of construction of the asset for the sale. இப்போ furniture வித்துக்கிட்டு இருக்க ஒரு கம்பெனி, அவங்களும் சேர் யூஸ் பண்ணுவாங்களா இல்லையா உட்கார்றதுக்கு? புரிஞ்சுதா இல்லையா? இப்போ அது வந்து காஸ்ட் ஆஃப் செல்ஃப் கன்ஸ்ட்ரக்டட் அசெட்டா? அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி தான் விக்கிறாங்க. விக்கிற 10 ஃபர்னிச்சர்ல சில ஃபர்னிச்சர் அவங்களும் யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே சார். சோஃபா விக்கிற கம்பெனில சோஃபா இருக்காரா உட்கார்றதுக்கு?
அது மாதிரி இல்ல. விக்கிற சோஃபா வேற, உட்கார்ற சோஃபா வேற. கரெக்டா இல்லையா? ஆனா அவங்க இதுதான், அவங்க உட்கார்ந்துட்டு இருக்க சோஃபா அவங்க விற்க போறது கிடையாது. கரெக்டா இல்லையா? எஸ் சார். சோ நீ எந்த காஸ்ட்ல இதை கொண்டு வரணும்? எந்த காஸ்ட் உனக்கு இன்வென்டரி காஸ்ட் ஆகுதோ அந்த காஸ்டே நீ பிக்ஸட் அசெட் காஸ்டா கொண்டு வா. ஓகே. அதான் அவங்க சொல்றான். சோ அதுல ப்ராஃபிட்ஸ் எல்லாம் எலிமினேட் பண்ணிடு. வெளியில வித்தா இப்ப யோசிப்பாரு, நான் போய் வெளியில வாங்கினா என்ன காஸ்ட் இருக்கும் அப்படி யோசிச்சு அதை கேபிடலைஸ் பண்ணாத. உனக்கு அது மேனுஃபேக்சர் பண்றதுக்கு என்ன காஸ்ட் இருக்கோ அது மட்டும் மேனுஃபேக்சர் அது மட்டும் பண்ணணும். ஓகே சார். ஓகே. Cost of abnormal amounts of wasted materials, labors or other resources incurred in self construction should not be included in the cost of the asset. சரியா? புரிஞ்சுதா இது? ஒரு நிமிஷம். ஆரம்பிக்கலாமா? காஸ்ட் ஆஃப் அப்நார்மல் அமௌண்ட்ஸ், வேஸ்டட் மெட்டீரியல்ஸ், லேபர்ஸ் அதெல்லாம் எடுத்துக்காதன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் செல்ஃப் கன்ஸ்ட்ரக்ட் அசெட்ல இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணலாமான்னு கேட்டா ஆட் பண்ணலாம், டில் இட் கம்ஸ் டு a qualifying asset criteria. ஓகே. அந்த அசெட் புட் இன்டு யூஸ் லெவலுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நீ கேபிடலைஸ் பண்ண கூடாது, அது வரைக்கும் பண்ணலாம். Bearer plans are accounted for in the same way as can self-construct asset before they are in the location of the conditions capable of operating intended by the management. Okay. இப்போ மாங்காய் மரத்தை நம்ம பேரர் பிளான் சொன்னோமா, அதை கேபிடலைஸ் பண்ணலாம். ஆனா என்ன எந்த வேல்யூல கேபிடலைஸ் பண்ணுவ? சார் சீடு 10 ரூபா கூட இருக்காது, 5 ரூபா கூட இருக்காது. தண்ணி ஊத்துறது அந்த லேபர் தான் விஷயமே. அப்போ till that மாங்காய் மரம் becomes மாங்காய் மரம், மாங்காய் செடி or மாங்காய் கொட்டை becomes மாங்காய் மரம், can the expenses be capitalized? No sir. Yes, it's a self constructed assets. Oh okay sir, self constructed. புரியுதா இல்லையா? Yes sir, yes sir. நான் மாங்காய் மரத்தை அப்படியே வாங்கலையே, நான் மாங்காய் கொட்டையை தானே மாங்காய் செடியாக்கி மாங்காய் மரமாக்குறேன். அப்போ அது செல்ஃப் கன்ஸ்ட்ரக்ட் அசெட் தானே. அப்ப அதுக்கு எக்ஸ்பென்சஸ் கேபிடலைஸ் பண்ணாதானே அசெட்ஸ் ரெடி ஆகும். சோ ஒரு கார்டனரை போட்டிருப்பேன், அடுத்த 5 வருஷத்துக்கு அவன் ரெகுலரா இந்த மாங்காய் செடியெல்லாம் பாத்துக்கணும், அது கொட்டையில இருந்து மரம் வர வரைக்கும். அப்ப அந்த எல்லா எக்ஸ்பென்ஸும் என்ன பண்ணுவேன்? கேபிடலைஸ் பண்ணுவேன். சோ என்னைக்கு நான் கேபிடலைசேஷன் நிறுத்துவேன்? அந்த மாங்காய் மரத்துல வெட்ட வரைக்கும். மெட்ற வரைக்கும் இல்ல, ஸ்டூபிட் ஃபெலோ, அதுல இருந்து காய் பறிக்கிற வரைக்கும். ஓகே ஓகே. அது என்னைக்கு காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சோ அதோட நிறுத்திடுவேன். because it becomes a qualifying asset. Understood? Okay sir, okay. Measurement of cost. Cost of an item of PPE is the cash price equivalent at recognition date. If payment is deferred beyond normal credit terms, total payment minus cash price equivalent, because அவன் என்ன பண்ணுவான்? இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவான். அதெல்லாம் நான் ஆட் பண்ண கூடாது இதுல. ஆமா சார். புரிஞ்சுதா சார்? அப்ப பேங்க்ல இருந்து borrowing வாங்கி அதை வச்சு நீங்க இது பண்றீங்கல்ல, அசெட் கேப், இது அசெட் பில்ட் பண்றீங்கல்ல, அந்த இன்ட்ரெஸ்ட கேபிடலைஸ் பண்ணலாம்னு சொல்றீங்கல்ல, till the asset becomes qualified asset. அது வேற. இது என்னன்னா ஒரு அசெட்டாவே நம்ம வாங்கிட்டோம், 30 நாளைக்குள்ள காசு கொடுக்கலன்னா அவன் இன்ட்ரெஸ்ட் போடுவான்னு சொல்லியிருக்கான். அந்த இன்ட்ரெஸ்ட் நீ எப்படி காசு? ஏன்னா அது வரும்போதே குவாலிஃபைங் அசெட் தான வருது. குவாலிஃபைங் அசெட் தான் வந்திருக்கு. புரியுதா இல்லையா? எஸ் சார். PP acquired in exchange of a non-monetary assets or a combination of monetary and non-monetary assets. Cost of such PPE is measured the fair value unless exchange transaction lacks commercial substance or
fair value of neither assets received nor assets given is reliably measurable. ஒண்ணுடா basically நீ ஏதாவது ஒரு காசு கொடுத்து வாங்காம வேற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டேன்னா அதோட வேல்யூவை நீ கேபிடலைஸ் பண்ணிக்கோ. அது என்ன வேல்யூ, அதுதான் ஆசெட் வேல்யூன்றாங்க. Entity A exchanges land with a book value of 10 lakh for cash of rupees 20 lakh and plant and machinery valued at rupees 25 lakhs. What will be the measurement cost of the assets received? சொல்லு. Entity exchanges its land with a book value of 10 lakhs for the cash of 20 lakhs and plant and machinery of 25 lakhs. அப்ப அந்த இப்ப நம்ம வந்து லேண்ட் தான் கேக்குறாங்களா? ஏதோ லேண்ட் பத்தி தான் கேக்குறாங்க. வாங்குறவன் என்ன கொடுத்தான்? வித்தவன் லேண்ட் கொடுத்தான், வாங்கினவன் என்ன கொடுத்தான்? cash or plant and machinery. 20 lakh rupees cash கொடுத்தான், 25 lakh rupees plant and machinery கொடுத்தான். கரெக்ட்டா? Yes sir. ஓகே, அப்போ அந்த லேண்டோட வொர்த் எவ்வளவு? 10 lakhs. 10 lakhs தானே? So that land worth is 10 lakhs. Okay sir. இப்போ அவனுக்கு என்ன வருது? லேண்ட் வருது, கேஷ் வருது. விக்கிறவனுக்கு கேஷ் வருது, வாங்குறவனுக்கு லேண்ட் வருது. ஓகே சார். ஓகே, இப்போ வாங்குறவன் அந்த லேண்ட எந்த ரேட்ல கேபிடலைஸ் பண்ணனும்? அவங்களோட புக் வேல்யூல ஒரு அது ரூபீஸ் 10 lakhs. அது எப்படி? அண்ணா நான் இவ்வளவு ரூபா கொடுத்து வாங்குறேன், நான் எப்படி அவன் போடுற ரேட்ல கேபிடலைஸ் பண்ணுவேன்? இந்த கேஸ் நான் லேண்ட குடுக்குறேன், பிளான்ட் அண்ட் மிஷினரியும் கேஷும் வாங்கிக்கிறேன். இப்போ நான் வர பிளான்ட் அண்ட் மிஷினரிய என்ன வேல்யூல ரெகக்னைஸ் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் லேண்டோட வேல்யூ நான் ரீவேல்யூ பண்றேன்னு வச்சுக்கோயேன். என் லேண்டோட வேல்யூ நான் ரீவேல்யூ பண்ணேன்னா அது 45 லட்சத்துக்கு போகுதுன்னு வச்சுக்கோ. அந்த 45 லட்சம் தான் எனக்கு ரெண்டு விதமா வருது. ஒன்னு 20 லட்ச ரூபா கேஷா வருது, இன்னொன்னு 25 லட்ச ரூபா பிளான்ட் அண்ட் மிஷினரியா வருது. இப்போ அப்ப என்னோட பிளான்ட் அண்ட் மிஷினரி வேல்யூ எவ்வளவு பண்ணும்? என் புக்ஸ்ல 25 லட்ச ரூபாய் பண்ணும். புரியுதா? என்னோட லேண்டோட வேல்யூ 45 லட்சம், எனக்கு கேஷ் ஒரு 15 லட்சம் தரான், பாக்கி பிளான்ட் அண்ட் மிஷினரி தரான்னா அப்ப என்ன பண்ணணும்? அப்போ வந்து land value minus cash consideration land value minus okay can you understand? yes sir புரியுது. சரியா? அப்ப அது ரீவேல்யூஷன் மாதிரி எடுத்துட்டாங்களா? ஆமா. okay sir. because my fair value is now my fair value of the land is equal to asset received plus cash received. புரியுதா இல்லையா? இப்போ புரியுது சார். ஆனா இங்க நான் ரீவேல்யூ பண்ணல, லேண்ட ரீவேல்யூ பண்ணல, லேண்ட நான் ரீவேல்யூ பண்ணல. ஆனா அது எப்படி நான் கால்குலேட் பண்றேன்றத மட்டும் தான் சொல்ல வரேன். இந்த பிளான்ட் இந்த பிளான்ட் வருது இல்ல, அந்த பிளான்ட் என்ன ரேட்ல கேபிடலைஸ் பண்ணணும்? இந்த கொஸ்டின்ல இன்ஃபேக்ட் அவங்க வந்து பிளான்ட்டோட ரேட் கொடுக்கலன்னு வச்சுக்கோயேன். இங்க 25 லட்ச ரூபா கொடுக்கல கொஸ்டின்ல. அப்படினாலும் என்னால 25 லட்ச ரூபா அரைவ் பண்ண முடியுமா? ஆமா, 20 lakhs கொடுத்துட்டாங்கல்ல கேஷ்ல. 20 lakhs கேஷ் கொடுத்துட்டாங்க. அண்ட் டோட்டல் கன்சிடரேஷன் 45 lakhs ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வெச்சுக்கோ. அப்படி வெச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஸ்பெசிஃபை பண்ணதுனால டோட்டல் கன்சிடரேஷன் 45 lakhs நம்ம பண்றோம். ஒருவேளை இங்க இத கொடுக்கல, ஆனா டோட்டல் கன்சிடரேஷன் 45 lakhs கொடுத்துட்டாங்கன்னா டிஃபரன்ஸ் இஸ் பிளான்ட் அண்ட் மிஷனரி, அந்த ரேட்ல தான் கேபிடலைஸ் பண்ணுவாங்க. ஓகே சார். அடுத்த क्वेश्चन, entity A exchanges car with book value of 13 lakhs for a fair value of 13,25,000 for cash 15,000 and car Y which has a fair value of 13,10,000. The transaction lacks commercial nature as the company's cash flow are not expected to change after the result of
exchange. It is the same position. It is in the same position as it was before the transaction. What will be the measurement cost? நான் சொல்றேன் ஆன்சர். இந்த இடத்துல மெயினான வார்த்தை என்ன? lacks commercial substance. The transaction lacks commercial substance. ஓகேவா? சரி, இப்போ நான் 13 லட்சம் ரூபாய் இருக்கிற கார் புக் வேல்யூல இருக்கிறத காலி பண்றேன். எனக்கு உள்ள வரதோட வேல்யூ 13,10,000 ரூபாய். ஆனா 15 லட்சம் ரூபாய் எனக்கு கேஷ் வந்துருது. 15,000 ரூபாய், சரி, 15,000 ரூபாய் எனக்கு கேஷ் வந்துருது. போடு, 15,000 ரூபாய் கேஷ என் புக் வேல்யூல கம்மி பண்ணா என்ன வருது? என்னோட புக் வேல்யூல 12,85,000. சோ 12,85,000க்கு தான் நான் கார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான் விஷயம். இப்ப உள்ள வர காரு எவ்வளவு ரூபாய்க்கான காரு? 12,85,000. அவ்வளவுதான் சார். முன்னாடி இதுல நம்ம ரீவேல்யூ பண்ணல, அதனால நமக்கு அது வேல்யூ தெரியல. இல்ல, முன்னாடி இதுல கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ் இருந்துச்சு. ஓகே. கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ்னா என்ன? இதனால எனக்கு எகனாமிக் பெனிஃபிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஆகும் ஃபியூச்சர்லன்ற மாதிரி அர்த்தம். ஓகே. இல்லனா ஜஸ்ட் லைக் ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி அர்த்தம். புரிஞ்சுதா இல்லையா? இப்ப அந்த பேட்டரி கார் எக்ஸாம்பிள்ல புது பேட்டரி வாங்கினதுனால யூஸ்ஃபுல் லைஃப் ஆஃப் தி கார் இன்க்ரீஸ் ஆகுதுன்ற மாதிரி இருந்ததுன்னா கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ். ஓகே. அப்படி இல்லன்றத பட்சத்துல அது நான் கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ் வச்சுக்கோ. அந்த மாதிரி வச்சுக்கோ, லேக்கிங் கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ். ஓகே சார். இந்த கேஸ்ல என்ன ஆகுது? இட் லேக்ஸ் கமர்ஷியல் சப்ஸ்டன்ஸ். அப்படின்னா என்னோட புக் வேல்யூ இப்ப என்ன ஆகுது? கம்மியாகுது. கிட்டத்தட்ட 13 லட்சம் ரூபாயில 15 லட்சம் ரூபாய் கேஷ் வாங்கிட்டேன். ஓகே, அந்த ரேட்டுக்கு தான் நான் என்ன பண்ண போறேன்? இந்த புது ப்ராப்பர்ட்டி பிளான்ட் இன்னைக்கு பண்ண கேபிடலைஸ் பண்ண போறேன். எஸ் சார். சார் இது வரைக்கும் இருக்கட்டும் சார். சரியா? இதோட புரிஞ்சுக்கலாமா? எஸ் சார். சரி. இதே தர குழப்பதா? படிங்க. பாய். See you. Thank you, sir.